ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரவணன், யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீமுக்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அசோக் சார் பண்ணி தராரு. இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 hours இருக்கும். 2 ட்ரைனிங்காக நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், நாளைக்கு வந்து செகண்ட் ஹாஃப். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு மண்டே இன்னைக்கு 5 to 6:30, நாளைக்கு டியூஸ்டே 5 to 6:30. மொத்தம் 2 ட்ரைனிங் இருக்கு. கம்ப்ளீட்டா முழுசா அட்டன் பண்ணுங்க. நோட்டு பென் வந்து எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டா லிசன் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்துட்டு சுகருக்காகவோ இல்ல வந்து நீங்க வந்துட்டு இல்ல வந்து எனக்கு தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டை மட்டும் நான் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க. நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒருத்தர் சுகருக்கு எனக்கு கேப்சூல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க, கரெக்டா? இப்ப வந்து அவங்க வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கை கால் வலி இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? மிக்சிங் வந்து நிறைய இருக்கலாம். அதனால வந்துட்டு நம்ம கன்ஃபார்மா நம்மளால வந்துட்டு எல்லாமே கிளியரா தெரியாம நம்ம வந்து பேச முடியாது. அதனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டா ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க என்ன ஏதுன்னு கம்ப்ளீட்டா நீங்க வந்து அட்டன் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியும். அசோக் சார் வந்துட்டு இப்ப நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட், வெஸ்டேஜ் ஹெல்த் சப்ளிமெண்ட் கேட்டகரியில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அதை பத்தி கம்ப்ளீட்டா வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா இந்த 2 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுவாரு. கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அசோக் சாரை வெல்கம் பண்றேன். தேங்க்யூ சோ மச் சார், எங்களுக்காக இந்த ட்ரைனிங் எடுத்து கொடுக்கறதுக்கு. சார், உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே. So good morning everyone. நான் அசோக், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி ஒரு 4.5 years ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி நான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் ஒரு 11 years வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பிகினிங் அப்படிங்கிறது ஃபார்மா இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு பக்கம் மெடிக்கல் லைன்லேருந்து அடுத்ததாக இந்த நியூட்ராசட்டிகல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 24 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் சனிக்கிழமை நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அந்த ப்ராடக்ட் குவெரிஸ்ங்கிறத விட டிசீஸ் ரிலேட்டடான குவெரிஸ் நிறைய பேருக்கு இருந்தது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்துட்டே இருந்தது, வாய்ஸ் மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. அப்போ கேள்விகள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நோய்கள் பற்றி, இந்த நோய்க்கு என்ன கொடுக்கலாம், அந்த நோய்க்கு என்ன கொடுக்கலாம், அந்த மாதிரி அதில் நிறைய வந்துட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் நான் அது ரிப்ளை கொடுத்துருந்தேன். பட் இதெல்லாம் தாண்டி ஏன் மெயினாக வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த 2 days ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எதுக்குன்னு சில பேசிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேசிக்ஸ், ஏன்னா ஒரு சப்ளிமெண்ட் நம்ம எதுக்காக எடுக்கணும், என்ன இதனால வந்து நமக்கு கிடைக்க போகுது, அப்போ அந்த பேசிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் எஸ் டெஃபினட்டா நமக்கு வேற சப்ளிமெண்ட் பத்தி நம்மளால முதல்ல நம்ம என்ன எடுக்கணும், மற்றவங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து டெஃபினட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 days செஷனா வந்து இதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ நீங்க ஒரு சப்ளிமெண்ட்டை பத்தி பேசும்போது முதல்லயே ஒரு பயம் ஒன்று வருது நமக்கு. ஏன்னா இது எல்லாமே கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கு, டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இதெல்லாம் கொடுத்தா ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. அதனால தான் என்ன பண்றோம், முதல்ல நம்மளே சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கிறது நம்ம யோசிக்கிறோம். அப்ப என்னன்னா, நான் நல்லா இருக்கேன், நான் ஹெல்த்தியா இருக்கேன், என் உடம்புல எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், இந்த ஒரு கேள்வி முதல்ல நம்ம மைண்ட்ல வருது. நம்ம யார்கிட்ட போய் பேசும்போது அவங்க வந்து ஹெல்த்தியா தான் இருக்காங்க அப்படின்னாலும் நான் எதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல போறாங்க. அடுத்து ரெண்டாவது கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் நிறைய எனக்கு வந்து குவெரிஸ்ல ஒரு விஷயம் என்னன்னா, சார் இது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது. எஸ் டெஃபினட்டா அந்த இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்கான பதில் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய பேருக்கு இருக்கு. அடுத்ததா எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. அடுத்தது ஓகே, இதை நான் எடுத்துட்டேன், இப்போ ஓரளவுக்கு வந்து நான் ரெக்கவரி ஆகிட்டேன், அப்ப ரெக்கவரி ஆன பிறகு இதை நான் கண்டினியூ பண்ணணுமா, டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாம இந்த ப்ராடக்ட்டை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதே போல ஆல்ரெடி டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எப்படி நான் ஒன்னா எடுக்கிறது, அதை எடுத்தா அதனால ஏதாவது பாதிப்பு வருமா, அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் இதெல்லாமே வந்து ஒரு சப்ளிமெண்ட் பத்தி பேசும்போதே ஃபர்ஸ்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், அந்த பேசிக்ஸ் என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஹிப்போக்ரட்டிஸ். இன்ஃபேக்ட் இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் என்ன, அலோபதி, இங்கிலீஷ் மெடிசன்ஸ். ஸோ முதல்ல ஒரு வெல்னஸ் பிராக்டிஷனரா இருந்தவர் இவர் தான். அதனால இன்னைக்கு நிறைய டாக்டர் கிளினிக்ல நீங்க பாத்தீங்கன்னா இவரோட போட்டோ வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெல்னஸ். அப்போ நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் புரியும், சிக்னஸ்னா என்ன, வெல்னஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ சிக்னஸ் அப்படிங்கிறது என்ன, எதனால ஏற்படக்கூடிய, நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கு, அந்த பற்றாக்குறையினால வரக்கூடிய நோய்க்கு பேரு சிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் வேறஸ் அதே வெல்னஸ் அப்படின்னு சொல்லும்போது
எந்த விதமான ப்ராப்ளம் நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடாது. அப்படியே வந்தாலுமே அது சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும். தட் இஸ் கால்ட் வெல்னஸ். அப்ப லைஃப் லாங் ஒரு மேஜரா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பல விதமான நோய்கள் வராம அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும். தட் இஸ் கால்ட் ரியல் வெல்னஸ். அப்ப ஏன் இது மாறி போச்சு? அவர் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சொல்லி வச்சுட்டு போனார். என்ன அப்படின்னா, லெட் தை ஃபுட் பி மெடிசன் அண்ட் மெடிசன் பி ஃபுட். அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. இதுதான் அவர் வந்து சொல்லி வச்சது. ஆனா உணவே மருந்துங்கிறது மாறி போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மருந்தே உணவுங்கிற அளவுல தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வந்து போயிட்டு இருக்கு. ஏன்? உணவுல எத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதுதான் நம்ம டெய்லி நம்ம சாப்பிடுறோமா? சிம்பிளா சொன்னா ஒரு 3 வேளை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த 3 வேளை உணவுல இருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஊட்டச்சத்துக்கள். விட்டமின்ஸ் இருக்கலாம், மினரல்ஸ் இருக்கலாம், புரோட்டீன் இருக்கலாம், ஃபேட் இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கலாம். அப்ப இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்பு கன்வெர்ட் பண்ணி எப்ப எந்த மாதிரி தேவைப்படுதோ அதை பயன்படுத்திட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே கிடைக்காத பொழுது என்ன ஆகும்? மன அழுத்தம் அதிகமாகும், உடல் சோர்வுத்தன்மை அதிகமாக இருக்கும், ஞாபக மறதி இருக்கும், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் நம்ம உடம்புக்குள்ள ஆரம்பிக்கும் போது காலப்போக்குல இதுதான் சர்க்கரை நோயாக, இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக, புற்றுநோயாக, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயாக மாறக்கூடியது. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த நோய்கள் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா இது வந்து நம்ம காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அதோடய நம்ம இன்னைக்கு வாழ பழகிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது இன்னும் ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல சொல்லலாம். ஐஸ்பர்க் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஸ்பர்க் அப்படிங்கிறது என்ன? பனிப்பாறை. ஸோ கண்ணுக்கு மேல இந்த பனிப்பாறை நமக்கு தெரியறது வந்து இது பெருசா இருக்குங்களா, சின்னதா இருக்குங்களா? எஸ், இதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த பனிப்பாறை வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. இன்ஃபேக்ட் இதுக்காக ஒரு ஒரு படமே வந்தது, எல்லாருமே டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க, டைட்டானிக் அப்படிங்கிற படம். அந்த கப்பல் அது மூழ்கவே மூழ்காது அப்படின்னு சொன்ன அந்த கப்பல் இன்ஃபேக்ட் இந்த பனிப்பாறையில மோதி, அதுவும் அடிப்பகுதியில மோதி தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சு அந்த ரேட்டுக்குள்ள கப்பல் சுத்தமா வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையும் இந்த பனிப்பாறையும் ரெண்டும் வந்து ஒண்ணுதாங்க. ஏன்னா கண்ணுக்கு மேல நமக்கு தெரிஞ்ச அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா கண்ணுக்கு தெரியாம கடல் மட்டத்தோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இதைதான் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், நோன் அண்ட் அன்னோன். நோன்கிறது என்ன? தெரிஞ்ச விஷயம். அன்னோன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு நம்ம நோன் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நோய்கள். ஏன்னா நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஏதோ ஒரு நோய் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி பேசுறோம். அப்ப அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உண்மையிலேயே அதுக்கு பேரு ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு ஒரு ப்ராப்ளம்ல இருந்து அவங்க திரும்ப வந்து ஆரோக்கியமா மாறணும். அப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோம். பட் ஒன்ஸ் இந்த சர்க்கரை நோயோ, இல்லை இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ, புற்றுநோயோ, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இல்லை இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்த பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்? டாக்டரை பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. உண்மையான ஒரு ரியாலிட்டி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூட் காஸ். இந்த ரூட் காஸ்ங்கிறது சர்க்கரை நோய் எதனால ஏற்படுது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எதனால ஏற்படுது, புற்றுநோய் எதனால ஏற்படுது, ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி எதனால ஏற்படுது. பட் இதெல்லாமே எதனால ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெஃபினட்டா டாக்டருக்கு தான் படிச்சிருக்கோம். ஏன்னா அதுலதான் இதை பத்தின எல்லா விஷயங்களுமே வந்து கவர் ஆகும். ஆனா நம்ம மனசுக்கு நமக்கு ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போம். ஸோ ஒரு நோய் வந்த பிறகு அந்த நோயை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு போராடுறதை விட அந்த நோய் வராமல் நம்ம ஆரோக்கியமாக நம்ம உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதனால்தான் வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நிறைய நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரியாலிட்டி என்னங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர், இதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் அப்படின்னா அந்த டாக்டர் யாருக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு? டெஃபினட்டா கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. யார் பணம் செலவு பண்றது இன்னைக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு முன்னுரிமை. அப்போ இத்தனை கஷ்டப்படக்கூடிய ஒரு சராசரியான ஒரு சாமானியமான மக்களுக்கு இன்னைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லையா அப்படின்னா டெஃபினட்டா இல்லை. என்ன சிம்பிளா சொல்லிடுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்லாத எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது. பட் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி தரம் இல்லாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நிறைய பேர் நம்ம பயப்படுறோம். அப்ப இந்த இடத்துல தான் நம்ம 2 விஷயம் முக்கியமா புரிஞ்சுக்கணும். யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், இது முதல் கேள்வி. ரெண்டாவது, எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த 2 கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சதுன்னா நம்ம முதல்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். அதே போல மற்றவங்களுக்கும் நம்மளால தைரியமா சப்ளிமெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரைனிங் செஷன்ங்கிறது இந்த 2 கேள்விக்கான பதில்களாக மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் எதனால நோய் ஏற்படுதுன்னா, ஒன்று ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. கார்போஹைட்ரேட்ஸோ, புரோட்டீன்ஸோ, விட்டமின்ஸோ, மினரல்ஸோ, இந்த மாதிரி பல விதத்துல மைக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்கள் போதிய அளவுல நம்ம உடம்பிற்கு கிடைக்காத பொழுது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது.
இதனால என்ன ஆகும், திடீர்னு உடல் வெயிட் வந்து குறைஞ்சிட்டே போகும். எப்போதுமே உடம்புல வந்து சோர்வு தன்மை அதிகமா இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்காது, மசில்லாம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ராக்சர், எலும்புகள் வந்து தேய்மானம் அதிகமா இருக்கிறதுனால எப்போ வேணாலும் ஃப்ராக்சர் வந்து ஆகலாம். அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும். அட்மிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து குணமாகாது. ஸோ ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப யாரோ ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இன்ஃபேக்ட் இதெல்லாமே சேரும்போது என்ன ஆகும், நம்ம எப்போதுமே ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்ல தான் எப்போதுமே நம்ம இருக்கும். அது காரணம் என்ன, ஊட்டச்சத்து பற்றாக்குறை. இரண்டாவது வயோதிக தன்மை, ஏஜிங். ஏன்னா இந்த சர்க்கரை நோயோ, இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வந்து முன்னே இருந்த காலத்துல வந்து இல்லையா அப்படின்னா, எஸ், அந்த காலத்துல இந்த நோய்கள் எல்லாமே இருந்தது, இல்லைன்னு யாருமே நம்ம சொல்லவே முடியாது. பட் அந்த காலத்துல இந்த நோய்கள் எல்லாமே சராசரியா 60 வயசுக்கு மேல வந்துட்டு இருந்தது. 60 வயசுக்கு மேல இந்த நோய்கள் வரதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மீதி இருக்க போறதே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் தான். அப்ப அந்த வயசு வரைக்கும் இந்த நோய்களோட நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏதோ ஒரு மெடிசன் போட்டோமா போட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன ஆகுது, 60 வயசுல வர நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் ஈவன் பிறந்த குழந்தைக்கு கூட இன்னைக்கு சர்க்கரை நோய் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்திருப்போம், பேப்பர்ல படிச்சிருப்போம். இப்ப புதுசு புதுசா ஏதோ ஒரு நோய்கள், ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அப்படின்னா வயோதிக தன்மை. இன்னைக்கு பாருங்க, 25 வயசு 30 வயசுக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த நரமுடி வர ஆரம்பிக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அதற்கு காரணம் என்ன, இன்னைக்கு நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஃபுட் ஸ்டைல் எல்லாமே எதுவுமே இன்னைக்கு சரியாயில்லை. அதனால இன்னைக்கு எத்தனையோ விதமான நோய்கள் ஏற்படுறதுக்கு அடிப்படையாக நம்ம லைஃப் ஸ்டைல் முக்கியமான ஒரு காரணம். பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதிக அளவுல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், சிகரெட் இருக்கலாம், புகையிலை இருக்கலாம், ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் இருக்கலாம், ரொம்ப கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து நம்ம எடுக்கிறதுனாலையும் சரி. ஸோ இதனால என்ன பண்ணோம்னா ஒரு சில நோய்கள் மட்டும் நம்ம குறிப்பா எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் இது எல்லாமே என்ன சொல்லும், கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரானிக்னா வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய நோய்கள். என்ன மாதிரியான நோய்கள், ஒண்ணு சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அலர்ஜி போன்ற விஷயங்கள், ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே கிரானிக் ப்ராப்ளம். ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அதுல இருந்து நம்ம திரும்ப குணம் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறுது. அப்போ நம்ம லைஃப் பொறுத்த வரைக்குமே ஒரு 3 காலகட்டத்துக்குள்ள தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் வெல்னஸ். ஸோ இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது என்ன, எப்போதுமே நல்ல ஆரோக்கியமாக உற்சாகமா நம்ம இருக்கிறது தான் வெல்னஸ். இந்த வெல்னஸ் கூட இன்னைக்கு என்ன ஆயிடுது, ஒரு 30-35 வயசு வரைக்கும் இந்த வெல்னஸ் இருக்கு. அந்த 35 தாண்டிட்டோன்னே 2 ஸ்டேஜ்ல தான் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒன்னு என்ன சொல்றோம், ப்ரீ இல்னஸ். ப்ரீ இல்னஸ், யாரெல்லாம் இந்த ப்ரீ இல்னஸ்குள்ள இருக்காங்க, இன்னைக்கு 90% மக்கள் இந்த ப்ரீ இல்னஸ்குள்ள இருக்காங்க. யார் இந்த 90% மக்கள்னா, நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே இன்னைக்கு அந்த ப்ரீ இல்னஸ்குள்ள இருக்காங்க. ஸோ ப்ரீ இல்னஸ்ங்கிறது என்ன, ஒரு நோய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புக்குள்ள உருவாக ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அடுத்ததான் என்ன பார்க்கிறோம், டிசீஸ் பீரியட். ஒரு நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தை டிசீஸ் பீரியட் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். சரி, இந்த டிசீஸ் பீரியட்ல ஒரு 10% மக்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நம்மளுடைய கவனமோ அக்கறையோ நோய் வந்த பிறகு இருக்கிறவங்க மேல இருக்கணுமா, நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க மேல இருக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா மேஜர் 90% பாப்புலேஷன் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. பட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம மைண்ட்ல தோன்ற விஷயம் என்ன, நோய்க்கு தான் இது தீர்வு, நோயாளிக்கு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போய் பேசணும் அப்படின்னு தான் நம்ம முதல்ல நினைக்கிறோம். ஏன்னா நோய் வரத்துக்கு சில அடிப்படையான காரணங்கள். ஒன்று ஸ்ட்ரெஸ். ஸோ நான் ஸ்ட்ரெஸ் பத்தி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, இதையுமே 4ஆக நம்ம பிரிக்கலாம். பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், சோசியல் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்னால நம்ம பாதிக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்குது. 2வது டாக்ஸின்ஸ், நச்சு பொருள்கள். இது எல்லாமே எங்கேருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஸ்ட்ரெஸ், நம்ம ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதிகமாக இருக்கு, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம தாக்க ஆரம்பிக்குது. அதே போல இந்த நச்சு பொருள்கள், நம்ம அடிப்படை தேவை நல்ல காற்று, தண்ணீர், உணவு, இது 3 தான் வேணும். பட் இந்த 3 இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கன்னா டெஃபினட்டா கிடையாது. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்னு சொல்லி, ஒரு தலைவலிச்சா கூட நம்மளே மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி நம்ம போட்டுறோம். அப்ப என்ன ஆகுது, இந்த பழக்கங்கள்னால நம்ம உடம்புக்குள்ள அதிக அளவு நச்சு பொருள்கள் சேர ஆரம்பிக்குது. இதெல்லாமே என்ன பார்க்கணும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல்னா இது எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம போயிட்டு நல்ல காற்று கிடைக்கும், நல்ல தண்ணீர் கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு எவ்வளவு டோட்டலா மாறி போச்சு. மேபி அட்லீஸ்ட் இந்த பழக்க வழக்கங்கள் வேணா நம்மளால வந்து குறைச்சிக்க முடியும். ஆனா நம்ம தெரிஞ்சே நம்ம உடம்பிற்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு துரோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டச்சத்து பற்றாக்குறை. சரியான சமச்சீரான ஒரு போஷாக்கான ஒரு உணவு நம்ம எடுக்காத போது என்ன ஆகுது, நம்ம செல்கள் பாதிப்படைய ஆரம்பிக்கும். அதே போல நம்ம உடல் எடையை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. உடல் பருமன், இந்த உடல் பருமனாலுமே இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய்கள் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. அதே போல தூக்கம்,
சராசரியா 7ல இருந்து 9 மணி நேரம் அப்படிங்கிறது நம்முடைய தூக்கம் இருக்கும். பட் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம அவ்வளவு நேரம் தூங்குறவங்க யோசிச்சு பாருங்க. மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல நம்மளால ஒரு நிம்மதியான ஒரு டீப் ஸ்லீப்னு சொல்றோம், அந்த ஸ்லீப் நமக்கு கிடைக்கிறது இல்ல. இது தவிர பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னா கூட நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம், டைம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்ற ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய இத்தனை விதமான பாதிப்புகள்னாலுமே இன்னைக்கு நோய் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்ம லைஃப் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு ப்ரீ இல்னஸ், இன்னொன்னு டிசீஸ் பீரியட். சரி, இப்போ ஒரு நோய் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு? ஒரு நோய் வந்ததுன்னா வேற வழி கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட தான் போகணும், டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணிட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அட்வைஸ் படி நம்ம எடுத்து ஆகணும். பட் இன்னைக்கு டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் எல்லா ப்ராப்ளம்க்கும் இங்க சரிப்பட்டு வராது. அப்ப மல்டிபிள் ப்ராப்ளம், ஒரு டயபெட்டிஸ் வந்துச்சா எல்லா உடல் உறுப்புகளும் பாதிக்கும். அப்ப மல்டிபிள் மெடிசன்ஸ் நம்ம எடுத்தாகணும். அப்போ ஒரு நோய்க்கு ஒரு விதமான மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். இன்னைக்கு தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம உடல் அதுல இருக்கக்கூடிய இயற்கையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்றாற் போல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க, சார் சப்ளிமெண்ட்ஸ்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ்ல எத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. பட் என்னைக்காவது நம்மள வந்து டாக்டர்கிட்ட போய் நம்மளால கேட்க முடியுமா? ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து அதுல இருக்கு. அதனால தான் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு உலகத்துல 2,25,000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. எதனாலனா ஹாஸ்பிட்டல் போறதுனால இறந்து போயிட்டு இருக்காங்க. தவறான மருத்துவம், தவறான மருந்துகள், தவறான சிகிச்சை, இந்த மாதிரி பல காரணங்கள்னால இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நேரத்துக்கு கரெக்டான மெடிசன்ஸ் நம்ம எடுக்காம விட்டுறோம். இன்னைக்கு எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அலோபதி இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, சித்தா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, யுனானி இருக்கு, ரேக்கி இருக்கு. எத்தனை விதமான மருத்துவ முறைகள். நம்ம குணமானா போறோம் அப்படின்னு நீங்க என்ன பண்றாங்க, வேற வேற மருத்துவ முறைகளுக்கு நீங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதுவுமே நம்ம பாடி சிஸ்டம் டோட்டலா வீக்கன் ஆக செய்யும். அப்ப என்ன ஆயிடுது, இன்னைக்கு நம்ம குணம் ஆகணும்னா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது நம்ம இன்னைக்கு சம்பாதிச்ச காசு ₹1 கூட நம்ம கிட்ட தங்காது, எல்லாமே முழுக்க இன்னைக்கு செலவாயிரும். ஸோ எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆயிடும், நீ கவர்மெண்ட்ல வேணாலுமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்கும்னு பார்க்கணும். பட் இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா நார்மலா கோவிட் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ₹1,50,000 2 லட்சம் செலவு பண்ணாம வெளியில வரவே முடியாது. அதே போல வென்டிலேட்டர் இருக்கக்கூடிய கண்டிஷன், அதாவது நுரையீரல் பாதிப்பு இருக்கு, வென்டிலேட்டர் வைக்கணும் அப்படின்னா அங்க 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம நம்ம குணமாகி திரும்ப வீட்டுக்கு வர முடியாது. அப்போ ஒரு நோய் உடம்புக்குள்ள வரும்பொழுது அடிப்படையாக பாதிக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம். சோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயோட தீவிரம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பணம் இந்த இடத்துல செலவாக ஆரம்பிக்கும். இரண்டாவது ப்ரீ இல்னஸ். இந்த ப்ரீ இல்னஸ்ங்கிறது நோய் நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளரக்கூடிய காலகட்டம். அப்ப யாருக்கு எப்போ எப்படி எந்த வயசுல எந்த நோய் வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு யாராலுமே உணர முடியாது. ஆனா நம்ம உடம்புக்குள்ள எப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அப்போ இந்த நோய் நம்ம உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அதனால்தான் உடல் நமக்கு நிறைய அறிகுறிகள் காமிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து ஒரு சோர்வுத்தன்மை, ஒரு மயக்கம் இருந்துகிட்டே இருக்கா, அது உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். சாப்பிட பிடிக்கல, பசியே இல்லைனாலும் ஏதோ ஒரு பாதிப்பு. உடம்புல அங்கங்க சின்ன சின்ன கட்டிகள் வர ஆரம்பிக்குதா, அதுவும் ஒரு இண்டிகேஷன். திடீர்னு வெயிட் குறைய ஆரம்பிக்குதா, ஒரு இண்டிகேஷன். தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குதா, அதுவும் ஒரு இண்டிகேஷன். என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஊட்டச்சத்தோட பற்றாக்குறைகள் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த முதல் கட்டத்திலேயே நம்ம ப்ராப்பர் சப்ளிமெண்டேஷன் எடுக்க ஆரம்பிச்சோம்னா எஸ் டெஃபினட்டா அடுத்த ஸ்டேஜ் போகாம தடுக்க முடியும். ஏன்னா இது கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகுது, லிவர் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம், 2ஆம் கட்டம். அப்ப இந்த முதல் 2 ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டான ஒரு தீர்வு நம்ம உடம்புக்குள்ள கொடுக்காம விட்டோம்னா அதுக்கடுத்து போகக்கூடிய நிலைமை பராலிசிஸ் அண்ட் ஃபைனலா டெத். ஸோ பராலிசிஸ் அப்படிங்கிறது வெறும் கை கால் இழுத்துட்டு படுக்கிறது மட்டும் பராலிசிஸ் இல்லை. எப்போ ஒரு நோய் வந்து மற்றவங்களோட உதவி இல்லாம நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாத கண்டிஷன் நம்ம போறோமோ அதுவே பராலிசிஸ் தான். அப்போ அதுல இருந்து இறப்பு. அப்ப என்ன ஆயிடுது, நம்ம வந்தோம் ஆனா ஒரு பர்பஸே இல்லாம ஒரு நோய்க்குள்ள போய் நம்ம சிக்கிட்டு லைஃப் லாங் அந்த நோயோட போராடக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டுச்சுன்னா இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. அதனாலதான் என்ன ஆகுது, இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரீ இல்னஸ்ல இருந்தாலும் சரி, அதாவது நோய் வருவதற்கு முன் இருந்தாலும் சரி, நோய் வந்த பின் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அடிப்படையாக பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். ஏன்னா ஒரு நொடி பொழுதுல லட்சக்கணக்கில் நீங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகும்போது இந்த பணம் காலியாயிரும். அடுத்தது ஹெல்த், ஆரோக்கியம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள எப்போ ஒரு பாதிப்பு ஏற்படுதோ அதுல இருந்து உடல் ரெக்கவரி ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அப்ப என்ன ஆயிடுது, அந்த 4-5 வருஷம் நம்ம தாக்கு பிடிக்கணும்.
தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா படிப்படியாக ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கும். ஆஃப்டர் ஆல் இது ரெண்டுத்துக்கு தானே இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப இந்த ரெண்டுமே இன்னைக்கு இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்து ஏற்படும். அப்ப என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ், அதிக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். அப்ப நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. நம்ம எத்தனையோ கனவுகள் வச்சிருப்போம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு டிவி வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம். அப்ப என்ன ஆயிடுது? நோய்க்குள்ள மாட்டிட்டு நோய் பின்னாடியே நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய கனவுகள் எதுவுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்ல. அப்ப இத்தனை விதமான கேள்விக்குறிகளோட தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை தடுக்க நம்ம ஒரே ஒரு வழிதான் பண்ணியாகணும், செல்ஃப் கேர். சோ இந்த செல்ஃப் கேர்ங்கிறது நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. சரி, இந்த பாதுகாப்பு எத்தனை வருஷம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வேற வழியே இல்லை. லைஃப் லாங் நம்ம உடலுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். அது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம சப்ளிமெண்டேஷன் கொடுத்துதான் ஆகணும். அதை நம்ம கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும்? எப்ப வேணாலும் இந்த சூழ்நிலைங்கிறது மாறலாம். அப்போ இன்னைக்கு ஒரு சர்க்கரை நோயோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போறாங்க, மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க. சரி, அந்த மெடிசின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு என்ன ஆயிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அந்த கணையம் பேங்க்ரியாஸ் சரியா இருக்கணும். அதுக்கு மேல அவங்களுக்கு அந்த டயபெட்டிக் ட்ரக்ஸ் அவங்க எடுக்காம இருக்கணும். யாராவது இருக்காங்களா? டெஃபினட்டா இல்லை. லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப என்ன காரணம்னா, அந்த மெடிசின்ஸும் வேலை செய்யணும்னா முதல்ல நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிசின்ஸ் எதுக்குமே 2 முக்கியமான விஷயங்கள் கிடையாது. ஒண்ணு, நேச்சுரலான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியாது. 2வது, உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ், இதை ரீபேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி எந்த விதமான மெடிசின்ஸுக்கும் கிடையாது. அப்ப இதுல இருந்து ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் சார், ஆரோக்கியமா இருக்கேன், பட் நான் லைஃப் லாங் இதே மாதிரி ஆரோக்கியத்தோட நான் வாழணும், எனக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கானா? எஸ், அந்த சொல்யூஷன் நம்ம கிட்ட கொடுத்ததுதான் வெஸ்டீஜ்ங்கிற இந்த நிறுவனம், செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல. இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். நரிஷ்மெண்ட்ங்கிறது என்ன? ஊட்டச்சத்துக்கள். செல்லுலார் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 63 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. இந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னா அந்த செல்களுக்கு சரியான போஷாக்கான சமச்சீரான உணவு தேவை, ஊட்டச்சத்துக்கள் தேவை. அது இல்லாம இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி ஏன் செல்ஸுக்கு வேணும்னா, நம்ம உடலே இப்படிதான் உருவாகும். ஒரு செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களாக மல்டிப்ளை ஆகும்போது திசுக்களாக மாறும், டிஷ்யூஸா மாறும். அந்த டிஷ்யூஸ் எல்லாமே உடம்பு ஒரு ஆர்கன்ஸா மாறுது. இந்த ஆர்கன்ஸ் வேலை செய்ய ஒரு சிஸ்டம் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்தா முழு மனித உடல். அப்ப இந்த உடல் ஆரோக்கியமா இருக்குமா? உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உடல் பழுதடைய ஆரம்பிக்குதுன்னா செல்கள் பழுதடைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். செல்கள் இறந்து போச்சுன்னா உடம்புக்குள்ள நோய் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப செல்கள் ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். செல்கள் இறந்து போச்சுன்னா நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம இருக்கும். அப்ப இந்த செல்களை ஆரோக்கியமாக்கணும்னா இது இந்த 4 தூண்களால மட்டும்தான் முடியும். சோ இந்த 4 தூண்கள் என்னென்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் தூண் நமக்கு பிரிவென்ஷனை பத்தி சொல்லுது. ஏன் பிரிவென்ஷன் அவசியம்? பிகாஸ் நம்ம உடல் எப்போதுமே நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். வருமுன் காப்போங்கிறது நம்ம உடலுக்கு கட்டாயம் தேவை. அது இருந்துச்சுனாலே நம்ம உடம்பே எந்த விதமான நோய் இருந்தாலுமே அதை எதிர்த்து போராட முடியும். 2வது, டீடாக்சிபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்கம். இந்த தூண் 2வது தூண். 3வது தூணுக்கு பேரு சமச்சீர் நிலை, நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பொதுவாக நம்ம உடம்புக்குள்ள ஹார்மோன்ஸ் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு, எத்தனையோ விதமான சிஸ்டம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இது எல்லாமே அப்நார்மலாகவும் மாறலாம். ஆனா அதுல இருந்து திரும்ப அது நார்மலாகவும் மாறணும். அப்ப அந்த மாதிரி அந்த நார்மலா மாறத்துக்கு இந்த 3வது தூண் நார்மலைசேஷன் இது அவசியம். இப்போ நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். 2வது, உடம்புல இந்த நச்சு பொருள்கள் வெளியேறணும். 3வது, நம்ம உடல் சமச்சீர் நிலை, இந்த பேலன்ஸுக்கு மாறணும். இந்த 3 தூண்கள் இது வேலை செய்யணும். ஒரு தூணால தான் முடியும். அந்த தூணுக்கு பேர் தான் சப்ளிமெண்டேஷன், அதாவது ஊட்டச்சத்துக்கள். நம்ம உணவுலயே போதிய அளவுக்கு இதெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இந்த 4 தூண்கள், பிரிவென்ஷன், டீடாக்சிபிகேஷன், நார்மலைசேஷன் அண்ட் சப்ளிமெண்டேஷன், இந்த 4 தூண்கள் ஒரு நாளும் நமக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவைப்படுது. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, நான் சப்ளிமெண்ட்ஸ் எத்தனை நாள் எடுக்கணும், இல்ல நான் சரியாயிட்டேன் இனிமே நான் சப்ளிமெண்ட்ஸை நிறுத்தலாமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இன்னொரு டீடைல்டான ஒரு பதிலையும் நான் கொடுக்குறேன். அப்ப இந்த 4 தூண்கள், இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள், ஏன்னா ஒரு நோய் எதனால ஏற்படுது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா இந்த 4 தூண்களுக்குள்ளதான் நம்மளுடைய ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், இந்த அத்தனை ப்ராடக்ட்ஸும் இதுல இருக்கு.
அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ்ல யார் முதல் எடுக்கணும்? அந்த 90% இன்னைக்கு ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்களே, நோய் வருவதற்கு முன் இருக்காங்களே, அவங்க முதல்ல எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஃபுட் சப்ளிமெண்ட்னா என்ன சொல்றோம்? உப உணவு, துணை உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப இதெல்லாம் வந்து ஏன் சார் கேப்சூல் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, ஏன் வந்து டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கரெக்ட், ரைட். இதை பார்க்கும்போதே நமக்கு மெடிசன் அப்படின்னு தான் தோணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நோனி எடுத்தீங்கன்னா, ஒரு நோனியில வந்து 500 மில்லிகிராம் வந்து ஒரு கேப்சூல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு 1.5 கிராம் எடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நோனி வெறும் பவுடரா வந்து ஒரு டப்பால அடைச்சு உங்களுக்கு கொடுத்து டெய்லி 1 கிராம் எடுங்க, 1.5 கிராம் எடுங்க அப்படின்னு சொன்னா, அந்த 1 கிராமோ 1.5 கிராமோ நம்மளால மெஷர் பண்ணி டெய்லி எடுக்க முடியுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ளிமெண்ட்ஸுமே ஒரு டேஸ்ட் இருக்கும். நோனிங்கிறது அது ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும். ஸ்பிருலினாக்கு டேஸ்டே இருக்காது. கொலஸ்ட்ரம்ங்கிறது இந்த மில்க் பவுடர் சாப்பிட்ட மாதிரி வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். கேனோடர்மாவா பயங்கர கசப்பா இருக்கும். ஆம்லாவா புளிக்கும். அலோவேராவா அது ஒரு மாதிரி கசக்கும். அப்போ ஒரு இயற்கையான இந்த பொருட்களுக்கு ஒரு பொருளுக்கும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கு. அப்போ டெஃபினட்டா நம்மளால இந்த ஒரு 4 ப்ராடக்ட் சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்டையும் நம்மளால டெஃபினட்டா வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது, நம்மளால செரிஷ் பண்ண முடியாது. அதனால சிம்பிளா என்ன பண்றாங்க, கேப்சூல் ஃபார்ம்ல. அப்ப டெய்லி 1 கிராம் எடுக்கணுமா 2 கேப்சூல் போடுங்க, டெய்லி 1.5 கிராம் எடுக்கணுமா 3 கேப்சூல் போடுங்க. அந்த டேஸ்ட் எதுவுமே நமக்கு தெரிய போறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா முழுங்கிட போறோம். அப்போ இந்த கேப்சூல்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் தவிர மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கேப்சூல்ஸ் இன்னைக்கு எதுல தயாரிக்கிறாங்கன்னா ஜெலட்டின், அனிமல் செல்லுலோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அனிமல் செல்லுலோஸ் ஆர் ஜெலட்டின் அப்படிங்கிறது பயங்கர சாஃப்டான ஒரு இது என்ன சொல்ல, அந்த ஒரு கேப்சூலோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். ஒண்ணுல கையில கை ஈரமா இருந்துச்சுன்னா அந்த கேப்சூலை தொட்டு பாருங்க, கேப்சூல் அப்படியே குழகுழன்னு ஆகும். ஸோ வெறும கையில தொடும் போதே அந்த கேப்சூல் மெல்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா நீங்க வாயில போட்டு தண்ணி குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கேப்சூல் எல்லாமே கரைஞ்சிரும். அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அந்த 90% பீப்புள் நோய் வருவதற்கு முன் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா அந்த 10% பீப்புள் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஆயுஷ் சாந்தி. அப்போ ஒரு நோய் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுஷ் சாந்தியில ஆரம்பிக்கணும். சரி, வெறும் ஆயுஷ் சாந்தி மட்டும் கொடுத்தா பத்துமா அப்படின்னா அது கூட இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா அந்த 4 தூண்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்டை எப்படி நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த 4 தூண்கள் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த 4 தூண்கள், அப்போ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமே இல்லாம இருந்தாலும் சரி, நம்ம குறைஞ்சது 4 சப்ளிமெண்ட்ங்கிறது டெய்லி எடுக்கணும். அப்ப ஒரு தூணுக்கும் ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இத்தனை விதமான ப்ராடக்ட் ரேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து 2 வருஷம் 2017-18ல பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி வெஸ்டீஜ்ங்கிற அவார்ட் யார் கொடுத்தாங்கன்னா ஏபிபி நியூஸ் ஹெல்த் கேர் அவார்ட்ஸ் இவங்க வந்து நம்ம கொடுத்தாங்க. சரி, இந்த இடத்துல இன்னொரு கிளாரிபிகேஷன் நான் கொடுக்குறேன். நியூட்ராசட்டிகல்ஸ், இப்ப நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன? நியூட்ராசட்டிகல்ஸ். இந்த நியூட்ராசட்டிகல்ஸ் தவிர வேற ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு பேரு ஃபார்மாசட்டிக்கல். ஃபார்மாசட்டிக்கல்னா என்ன? மெடிசன். சரி, இது 2 தான் இன்னைக்கு மெயின். நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடியது. ஒன்னு ஃபார்மாசட்டிக்கல், இல்லைன்னா நியூட்ராசட்டிகல்ஸ். இப்படிதான் வந்து போயிடும். சரி, ஃபார்மாசட்டிகல்ஸ் வந்து யார் படிக்கிறாங்க? டாக்டர்ஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து அனாட்டமி படிப்பாங்க, பிசியாலஜி படிப்பாங்க, எந்த நோய் எப்படி வருதுன்னு படிப்பாங்க, அந்த நோய்க்கு என்ன மாதிரியான சப்ளிமெண்ட் நியூட்ராசட்டிகல்ஸ் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ 2 கிளாசிபிகேஷன் மக்கள் இங்க இருக்காங்களா? சரி, அப்போ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் படிக்கக்கூடிய டாக்டர் அவங்களோட கரியர்ல சப்ஜெக்ட்ல நியூட்ராசட்டிகல்ஸே கிடையாது. அவங்களா விரும்பி நியூட்ராசட்டிகல்ஸ் படிக்கலாம், மற்றபடி அவங்க சப்ஜெக்ட்ல நியூட்ராசட்டிகல்ஸ் பத்தி கிடையாது. அப்போ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நான் ஆம்லா சாப்பிடலாமா இல்ல அலோவேரா சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த டாக்டர் கட்டாயம் எடுக்க வேணாம்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தின நாலேஜ் டெஃபினட்டா கிடையாது. அப்ப டாக்டர் கிட்ட நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட், இப்ப நம்ம என்ன படிக்கணும்னு பார்த்தோம், நியூட்ராசட்டிகல்ஸ். இப்ப நம்ம வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கோமா? டெஃபினட்டா கிடையாது. நம்ம டாக்டர் படிச்சது இல்ல, அந்த சப்ஜெக்ட் என்னன்னு கூட நமக்கு வந்து தெரியாது. அப்போ எப்போ ஒரு மெடிசின்ஸ் பத்தின விஷயங்களோ ஒரு நோய் பத்தின விஷயங்களை பத்தி நமக்கு தெரியாதோ அந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கலையோ நம்ம டாக்டரா மாற முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ இந்த கோட்டை தாண்டி அவங்களும் இந்த பக்கம் வரக்கூடாது, நம்மளும் அந்த பக்கம் போகக்கூடாது. அப்ப டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க அந்த மெடிசின்ஸோட சேர்ந்து தான் சப்ளிமெண்ட்ஸை எடுக்கணும். இது 2ம் ஒன்னா சேர்த்து எடுக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது என்ன? உப உணவு, துணை உணவு. அப்ப இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பற்றாக்குறைய
நிவர்த்தி செய்யறதுனால படிப்படியாக அந்த மெடிசின்ஸோட தேவை அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்ப எப்ப சார் குறையும் அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தரோட உடல் அப்படிங்கிறது நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ ரெகுலரா ஒரு டயபெட்டிஸ் டாக்டர் கிட்ட வந்து பீரியாடிக்கலா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப டாக்டர்ஸே ஆச்சரியப்படுவாங்க. என்ன அப்படின்னா உங்க சுகர் இப்ப நார்மலுக்கு வந்துச்சு, பேலன்ஸ்ல உங்க சுகர் இருக்கு. அப்ப இனிமே நீங்க என்ன பண்ணலாம், மெடிசன்ஸ் எடுக்க வேணாம், ப்ராப்ளம் என்ன பண்ணலாம், ஒரு டோஸ் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வைஸ் நம்ம பண்ணக்கூடாது, டாக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ சப்ளிமெண்ட் அண்ட் மெடிசன் இது ரெண்டுமே சேர்ந்து தான் எடுக்கணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன் இவங்களும் இந்தியாவில் பெஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் பர்சனல் கேர் வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த அவார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிகாஸ் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ், இதோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். நமக்குன்னு தனியாக ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் இருக்கு, யூனிக்கா நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 7 நாடுகள்ல நம்மளுடைய பிரசன்ஸ் இருக்கு. இந்த 7 நாடுகளுக்குமே இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் எங்கேருந்து போகுதுன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகி தான் அங்கு சப்ளை ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்டா பார்க்கக்கூடிய இடத்துலயுமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் அங்க அனுப்புறாங்க. அப்ப நம்மளுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி பத்தி பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ரைட். இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த சப்ளிமெண்ட் நேரடியாக போயிட்டு அந்த இருக்கக்கூடிய ப்ராப்ளமா உடனே அதை ட்ரீட் பண்றது கிடையாது. அப்ப அந்த இடத்துலயுமே ஒரு 4 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது போகும். இந்த 4 ஸ்டேஜஸ் என்ன, நீங்க சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் இந்த ஸ்கேனிங் அவசியம்? இப்போ நம்ம உடம்பு இல்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் என்ன பண்றாரு, போய் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, அப்படி இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் நீங்க எந்த சப்ளிமெண்ட் எடுக்கும் போதே நம்ம பாடியை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. எங்க ப்ராப்ளம் இருக்கு, எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணும். இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ்க்கு சராசரியாக 3 மாதங்கள் வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன் 3 மாதங்கள் அப்படின்னா நம்ம டெய்லி எடுக்க போறதே ஒரு 400 மில்லிகிராமோ 500 மில்லிகிராமோ இல்ல ஒரு கிராம் அவ்வளவுதான். சோ நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள், 63 லட்சம் கோடி அணுக்கள் இருக்குன்னா இந்த 400 கிராமோ 500 கிராமோ ஒரே நாள்ல போய் இதெல்லாம் ஸ்கேனிங் பண்ண முடியாது. அதனாலதான் சராசரியா 3 மாதங்கள் டைம் எடுக்கும். ரைட். ரெண்டாவது, நச்சுத்தன்மை நீக்கம், டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் எந்தெந்த ரூட்லாம் வரும்னா யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், இது மாதிரி எத்தனையோ ரூட்ஸ் இருக்கு. இந்த ரூட்ஸ் வழியா தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கிறது வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது இது என்ன பண்ணுது, நம்ம உடம்புல செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வெளியில தள்ள ஆரம்பிக்கும். இதான் 2வது ஸ்டேஜ். இந்த 2வது ஸ்டேஜுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 3வது ஸ்டேஜ் என்ன, பேலன்சிங். ஸோ பேலன்ஸ் பண்ணும். எதுக்காக பேலன்ஸ் பண்ணும்? ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய செல்கள்ல இந்த ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்கு. அப்ப அதுக்கு என்ன வேணும், அந்த ரீஃபில்லிங் வேணும், நரிஷ்மெண்ட் வேணும். அப்ப நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட்ல தான் அந்த நரிஷ்மெண்ட் செல்ஸுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நரிஷ்மெண்ட் கிடைச்சிச்சுனா தான் இம்பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய செல்கள் திரும்ப ரீபேலன்ஸ் ஆக முடியும். அப்போ இந்த 3வது விஷயம் ஸ்டேஜ் நடக்கிறதுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். இது யாருக்கு எப்படி, இது வந்து சீக்கிரமும் நடக்கலாம், இது இன்னும் டிலே கூட ஆகலாம். பிகாஸ் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது ஜெனரலா ஒருத்தரோட தேவையை பொறுத்து அது ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து 4வது ரெஜுவனேஷன். ரெஜுவனேஷன்னா என்ன, புனரமைப்பு, மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக புனரமைப்பு, மறுவாழ்வு? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள், ஏன்னா பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் உயிர் வாழும். அதுக்கப்புறம் இந்த செல்கள் இறந்து புது செல்கள் உற்பத்தி ஆகும். அப்ப அந்த கோடிக்கணக்கான செல்கள் படிப்படியாக இறந்து புது செல்கள் உற்பத்தி ஆகும் பொழுது அதுதான் என்ன சொல்றோம், ரெஜுவனேஷன், ரீஜெனரேஷன், பேலன்ஸ் ஆர் புனரமைப்பு, மறுவாழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 4வது ஸ்டேஜுக்கு இதை கடக்கிறதுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அப்போ இந்த 4 ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆனாதான் ஒரு சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு பெர்மனன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட், ஒரு நோய்க்காக, டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு எடுக்க போறாங்கன்னா மினிமம் 2 வருஷம் விடாம தொடர்ந்து எடுக்கணும். அப்பதான் அந்த பெர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அந்த பெர்மனன்ட் ரிசல்ட்? பிகாஸ் ஃபியூச்சர்ல திரும்ப அந்த ப்ராப்ளம் வராம தடுக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து எடுக்கணும். ஸோ எத்தனை நாட்கள் எடுக்கணும் அப்படின்ற கேள்வியுமே வராதுன்னு நினைக்கிறேன்.
அதே போல நான் எவ்வளோ காலகட்டம் வரைக்கும் எனக்கு நான் நல்லா ஆயிட்டேன், நான் திரும்ப எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் இனிமே வராதுன்னு நினைக்கிறேன். ரைட். சைடு எஃபெக்ட்ஸ் அந்த 2வது ஸ்டேஜுங்கிறத பார்த்தோம். நம்ம உடம்புல இருந்து கெட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு ரூட்லலாம் வெளியில வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது இது ஏதாவது ஒரு ரூட்ல நமக்கு ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு யூரின் மஞ்சளா போகலாம், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், அதே போல சில பேருக்கு ரேஷஸ் அங்கங்க சின்ன சின்ன கட்டி மாதிரி வரா மாதிரி தெரியலாம், சில பேருக்கு டக்குன்னு சளி பிடிச்ச மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் காமிக்குதுன்னா இது சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் கிடையாது. நம்ம உடல் அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வெளியில தள்ள ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பேரு தான் சைடு எஃபெக்ட்ஸ். இது என்னன்னா நம்ம பாடியோட ரியாக்ஷன், நம்ம பாடியோட ஒரு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதனால சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வருமானா? சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா கட்டாயம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஆனா அந்த சைடு எஃபெக்ட்ங்கிறது என்னங்கிறத நம்ம தெளிவா புரிய வைக்கணும். ஸோ ஏதோ ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமா, அப்போ எடுத்த கொஞ்ச நாள்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் உடம்புல. இப்ப நான் சொன்ன மாதிரி யூரின்லயோ, மோஷன்லயோ, வேர்வையிலயோ, சளியிலயோ, இருமலி ஏதோ ஒரு ரியாக்ஷன் முதல்ல நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை, சந்தோஷப்படணும். பிகாஸ் சப்ளிமெண்ட் நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தாங்க சைடு எஃபெக்ட்ஸ். ஃபர்தர் சில பேருக்கு மேபி ஏதாவது ஒரு அலர்ஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா பொதுவாகவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களோ, கிட்னி சுருக்கம் இருக்கிறவங்களோ, ஆர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, இவங்களுக்கு ஜென்ரலா எந்த சப்ளிமெண்ட்ஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கிட்னி தான் மெயினா அந்த ரீஅப்சார்ப்ஷனை கொடுக்குது. அப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால ஸோ அது பெரிய ஒரு ரிசல்ட்ங்கிறது நம்ம பார்க்க முடியாது. அவர் கிட்னி ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்கும். இதை தவிர எனக்கு கால்சியம் அலர்ஜி இருக்கும், இல்லை எனக்கு அயோடின் அலர்ஜி இருக்கும், இல்லை எனக்கு பொட்டாசியம் அலர்ஜி இருக்கு அப்படின்னு இன்கேஸ் யாருக்காவது ஒரு அலர்ஜிஸ் இருந்துச்சுன்னா அதனால மேபி ரியாக்ட் ஆகலாம். ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை சப்ஜெக்ட் இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில்கள். Who should take supplements? யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். ஸோ சுவாசிக்கிற எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். இதுல சில ஏஜ் குரூப்ஸ் இருக்கு. இந்த ஏஜ் குரூப் மேல தான் இந்த ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அது நான் ஒரு ப்ராடக்ட் முடிக்கும் பொழுதும் அதுக்கான விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். ஸோ ஐ பிலீவ் இது வரைக்கும் நான் கொடுத்த இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும் நம்புறேன். ஸோ அந்த மக்கள் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை இப்போ உங்க முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கேன். ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த 4 தூண்கள், இந்த 4 தூண்களுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வெஸ்டீஜ் பிரைம். ஏன் இந்த வெஸ்டீஜ் பிரைம்ங்கிற ஒரு கேட்டகரி ஆரம்பிச்சாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் இதுல நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு த்ரூ வெஸ்டீஜ் கொண்டு வரணும்னால தான் வெஸ்டீஜ் பிரைம் பிரீமியம் ப்ராடக்ட்ஸ். அதுதான் இந்த வெஸ்டீஜ் பிரைம்ங்கிற கேட்டகரி. கிரில் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ப்ராடக்ட் இந்த கிரில். கிரில் அப்படிங்கிறது என்ன, ஒரு இறால் போன்ற ஒரு மீன் வகை, அதுதான் இந்த கிரில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கிரில் பொறுத்த வரைக்கும் எல்லா கடல் பகுதியிலுமே உயிர் வாழக்கூடியது கிடையாது. இது குளிர்ந்த கடல் பகுதி, எஸ்பெஷலி அண்டார்டிக் ஓஷன்ல உயிர் வாழக்கூடியதான் இந்த கிரில். இந்த கிரில் கடலோட அடிமட்டத்துல இருக்கு. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றேன்னா மோஸ்ட்லி கடலோட மேல் மட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதை சாப்பிடக்கூடிய மீன் அதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது, அந்த பொல்யூஷன் உடம்புக்குள்ளே போகும். பட் வேற கடலோட அடிப்பகுதி, அதுவும் எஸ்பெஷலி இந்த சதர்ன் ஓஷன் சொல்றோம், இந்த இடத்துல பொல்யூஷன் 0.00001 அளவுக்கு தான் அந்த இடத்துல பொல்யூஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உயிர் வாழக்கூடிய இந்த அண்டார்டிக் கிரில் அதுதான் இன்னைக்கு வெஸ்டீஜோட கிரில் ஆயில். இந்த கிரில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா DHA, EPA அப்படிங்கிற 2 ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல இருக்கு. அதே போல பாஸ்போலிபிட்ஸ், நம்ம செல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஸ்போலிபிட் இருக்கு. அடுத்ததா ஆஸ்டசாந்தின்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த கிரில்ல இருக்கு. ஸோ கிரில் அப்ப யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காக்னிட்டிவ் பவர்ங்கிறது என்ன, மூளை வளர்ச்சி, நல்ல ஞாபக சக்தி வேணும், என்னோட மூளை நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும், அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை,
மூளையோட செயல்பாடுகள் இதெல்லாமே ஹெல்த்தியா இருக்கணும்னா அதுக்கு தான் காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ krill எடுக்கிறதுனால மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ krill எடுக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். krill எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர்ங்கிறது என்ன? பொதுவாக நம்முடைய கல்லீரல் வந்து வீக்கம் இருக்கும், அதிக கொழுப்பு போய் தங்கறதுனால. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ்ல krill ஆயில் கொடுக்கலாம். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் PMS அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம். பீரியட்ஸ் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வு, மன அழுத்தம், இதான் ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம்னு சொல்றோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ், அந்த பாதிப்பு இருக்கிறவங்க krill ஆயில் தாராளமாக எடுக்கலாம். இன்ஃபேக்ட் krill ஆயில் இதில் ஆஸ்டசாந்தின் இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ எனக்கு விஷன் இம்ப்ரூவ் ஆகணுமா, அப்போ தாராளமாக நான் krill ஆயில் எடுக்கலாம். கண்ணில் ஏதாவது வேற சில ப்ராப்ளம், குளுக்கோமா மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கா, தாராளமாக krill ஆயில் எடுக்கலாம். krill ஆயில் எடுக்கிறதுனால புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. ஏன்னா மெயினா omega-3 அந்த DHA EPA 2 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களை அழிக்க முடியும். புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களா அவங்களுக்கு அந்த பக்க விளைவுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். krill ஆயில் எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். ஏன்னா நீங்க நம்ம பாதிப்பு எதனால சரியான தூக்கம், நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ krillனால அந்த தூக்கம் நம்ம கிடைக்குது. அதே போல krill ஆயில் எடுக்கிறதுனால எலும்பு தேய்மானம், மூட்டுக்களோட தேய்மானம் வராமல் தடுக்க முடியும். ஸோ krill எப்போ எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடும்போதே சேர்த்து முழுங்கிடணும். ஸோ சாப்பிடும்போது 2 வாய் சாப்பிட்டீங்களா, ஒரு கேப்சூலை முழுங்கிருக்கு, திரும்ப அப்படியே உணவு வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ krill பொறுத்த வரைக்கும் இது சீ ஃபுட் அப்படிங்கிறதுனால மேபி ஏன்னா அது பாடி ஹீட் வந்து அதிகமாகலாம், அதனால இன்கேஸ் யாருக்காவது ரேஷஸ் மாதிரி வரலாம். பட் அப்படி இருந்துச்சுன்னா கூட அலோவேரா அண்ட் ஆம்லா இந்த 2 ப்ராடக்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பியாட்டிக்ஸ். இந்த வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பியாட்டிக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மல்டி மினரல்ஸ். ஏன்? பிகாஸ் இன்னைக்கு நிறைய நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்கள், முக்கியமா ஸ்கின். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் டெர்மடைட்டிஸ்னா ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ப்ரூசிங்னா அந்த சராய்ப்பு மாதிரி. பேலர் ஸ்கின்னா வெளிரி போகக்கூடிய ஸ்கின். இது எதனால ஏற்படுது? அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12, B காம்ப்ளெக்ஸ், விட்டமின் A, ஜிங்க், இது மாதிரி பல விட்டமின்ஸோட பற்றாக்குறையினால வரக்கூடிய ப்ராப்ளம். அதே போல நகமும் என்னாகும், வெளிரி போன மாதிரி இருக்கும், நகம் அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டான ஒரு ஷேப் வளராது. என்ன காரணம்? அயன், விட்டமின் B12 அண்ட் புரோட்டீனோட டிஃபிஷியன்சினால. தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, இல்ல தலைமுடியோட அந்த கருமை வந்து போக ஆரம்பிக்குது, இல்ல வழுக்க விட ஆரம்பிக்குது, இல்ல இள நரை, சின்ன வயசுல நரமுடி வரத்துக்கு இதற்கும் காரணம் என்ன? புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். கண் பார்வை கோளாறுகள் இருக்கலாம், வாய் சம்பந்தப்பட்ட புண்ணு இருக்கலாம், இல்ல உதடு தோல் உரிய ஆரம்பிக்கலாம், இல்ல உதட்டுல ஏற்படக்கூடிய வீக்கம் இருக்கலாம். இது எல்லாமே என்னன்னா B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்னால. ப்ளீடிங் கம்ஸ், பல்ல இருந்து ஈரல இருந்து வந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். இது காரணம் என்ன? விட்டமின் சியோட டிஃபிஷியன்சி. கழுத்து பகுதியில நெஞ்சில ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், முக்கியமா தைராய்டு. ஏன்னா இன்னைக்கு தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ தைராய்டோட கிளாண்ட், இந்த ப்ராப்ளம் வரதுக்குமே என்ன காரணம்னா அயோடினோட டிஃபிஷியன்சி, ஒரு என்சைம், ஸோ அதோட டிஃபிஷியன்சி. அதே போல எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல காரணங்கள். இது எல்லாமே இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட குறைபாடு. அதனால்தான் வெஸ்டீஜ் பிரைம் காம்பியாட்டிக்ஸ். இதுல இந்த மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மல்டி மினரல்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஜென்ரலா தலைமுடி பிரச்சனையோ, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானம், இது எல்லாத்துக்குமே காம்பியாட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் டெய்லி நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், தெம்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பியாட்டிக்ஸ் எடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க காம்பியாட்டிக்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்க, எலும்போடுல தேய்மானம் இருக்கிறவங்க, அடிக்கடி எனக்கு சீசன் மாறிச்சுனால எனக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இருமல் வரும் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடைக்கிறதுக்காக காம்பியாட்டிக்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுல இந்த மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் தவிர வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக். ப்ரோபயோட்டிக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கிருமி, நல்ல பாக்டீரியா. இந்த நல்ல பாக்டீரியா எங்க இருக்கு? நம்ம வயிறு குடல்ல இருக்கு. எதுக்காக நல்ல பாக்டீரியா இருக்கணும் அப்படின்னா உணவை செரிமானம் பண்றதுக்கு இந்த நல்ல பாக்டீரியா அவசியம். அதுதான் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோபயோட்டிக் எதுன்னு கேட்டீங்கன்னா தயிர். ஏன்னா தயிர் இந்த ஃபெர்மெண்ட் ஆகி வரது இருக்கு இல்லையா? ஸோ தயிர் சாப்பிட்ற பழக்கம் இல்லாதவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ தயிர் தான் பெஸ்ட் ப்ரோபயோட்டிக். சரி, இந்த நல்ல கிருமி இது உயிர் வாழும். அப்ப அது உயிர் வாழணும்னா அதுக்கு என்ன வேணும்? உணவு வேணும். அந்த உணவாக இருக்கக்கூடிய ஃபைபர், ஒரு நார் சத்துக்கு பேர் தான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெஸ்டீஜ் பிரைம்ல இருக்கக்கூடிய இந்த 4 இன்கிரீடியன்ஸ் காம்பியாட்டிக்ஸ் டெய்லி ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வந்தாலே போதும். அடுத்ததா சீபக்தாங்.
ஸோ சீபக்தான் அப்படிங்கிறது என்ன? இது வந்து புதர்கள்ல வளரக்கூடிய பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம். இந்த பழமும், இந்த பெரிங்கிற பழமும், இது வந்து ஹையர் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஹையர் ஆல்டிடியூட்னா குளிர்ந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த பெரிஸ் வந்து, இந்த பழம் வந்து விளையுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹிமாலயாஸ்ல இந்த சீபக்தான் வந்து அதிகம் விளையுது. ஸோ இந்த சீபக்தான் அப்படிங்கிறதுனால கடல் சார்ந்த பொருள், கடல் சார்ந்த உணவு, அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. இந்த சீபக்தான்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7 அண்ட் ஒமேகா 9. இந்த 4 விதமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த சீபக்தான்ல இருக்கு. அது தவிர பல விதமான விட்டமின்ஸ், எல்லா விதமான ஃபேட் சால்யூபிள், வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், இது எல்லாமே சீபக்தான்ல இருக்கு. அயர்ன், மெக்னீசியம் அண்ட் ஜிங்க், 3 விதமான மினரல்ஸ் இதுல இருக்கு. கிட்டத்தட்ட 20 வகையான அமினோ ஆசிட், அமினோ ஆசிட் தான் என்ன, புரதச்சத்து. இந்த புரதச்சத்துக்களும் சீபக்தான்ல இருக்கு. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 190 ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் சீபக்தான்ல இருக்கு. டோகோஃபெரால்ஸ், விட்டமின் டி அண்ட் ஃபிளாவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதுக்குள்ள இருக்கு. ஸோ சீபக்தான் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கலாம். பிகாஸ் பிளட் சுகர் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணும். அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால்னால ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கலாம். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பை கரைக்கக்கூடியது. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஸ்கின்ல அங்கங்க வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குதுன்னா அதற்காகவும் சீபக்தான் கொடுக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். மெயினா நம்மளுடைய செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது சீபக்தான். GERD அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். தமிழ்ல சொல்லுனா எருக்களிக்குது அப்படின்னு சொல்லு. நம்ம உணவு சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி எருக்களிச்சுட்டு திரும்ப வெளில வரும், வாமிட் வர மாதிரி அப்படி எருக்களிச்சுட்டு வரும். அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம உணவு குழாயில இருக்கக்கூடிய இந்த வீக்னஸ்னால. ஸோ சீபக்தான் கொடுக்கறதுனால செரிமான சக்தி அதிகமாகுது, அந்த எருக்களிச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனை இருக்காது. இன்ஃபேக்ட் வயிறு, அதாவது அல்சர் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, செரிமானம் ஒழுங்கா ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க, வயிறுல கேஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக சீபக்தான் எடுக்கலாம். ஸோ சீபக்தான் இது எடுக்கிறதுனால ஹை எனர்ஜி லெவல்ஸ் கிடைக்கும், பாடி வெயிட் வந்து கண்ட்ரோல் ஆகும், நல்ல பசியை தூண்டும், பசியை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒமேகா இருக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். அதே போல மூட் பேலன்ஸ், மூட் பேலன்ஸ்னால எப்போதும் நல்ல பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு கிடைக்கும். 2 கேப்சூல் சீபக்தான் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரோம். அடுத்ததா மெட்டாமைண்ட், லாஸ்டா லான்ச் பண்ண இந்த பிரைம் கேட்டகரியில மெட்டாமைண்ட் இருக்கு. ஏன் இந்த மெட்டாமைண்ட் அப்படின்னா, நம்மளுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ட்ரை வெயிட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதுல கிட்டத்தட்ட 60% என்ன இருக்குன்னா கொழுப்புகள் தேவைப்படுது. மோஸ்ட்லி நம்ம என்ன நினைப்போம், இந்த கொழுப்பு எடுத்துட்டாலே நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்மளுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 60% இந்த நல்ல கொழுப்புகள் தேவைப்படுது. அப்ப அந்த நல்ல கொழுப்புகளுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா PS அப்படின்னு சொல்லும், அதாவது பாஸ்பாட்டிடில் செரின். இந்த பாஸ்பாட்டிடில் செரின் எதன் மூலமாக கிடைக்கும்னா பாஸ்போலிபிட்ஸ். கிரில்ல சொன்ன பாத்தீங்களா, அதே போலதான் இந்த மெட்டாமைன்லயுமே இந்த பாஸ்போலிபிட்ஸ்ங்கிறது அதிகமாக இருக்கு. பொதுவா 2008ல ஒரு சர்வேல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆவரேஜா நம்ம ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்த போறோம் அப்படின்னா, அந்த எவ்வளவு செகண்ட்ஸ் நம்மளால கவனம் செலுத்த முடியும்னா 12 செகண்ட் கவனம் செலுத்த முடியும். அதுவே படிப்படியா குறைஞ்சி 2016ல ஒரு சர்வேல சொல்றாங்க என்னன்னா, 8 செகண்டுக்கு மேல நம்மளால ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியறது இல்ல. ஏன்னா அந்த காலத்துல எடுத்த உணவுல இந்த PS ஆர் இந்த பாஸ்போலிபிட்ங்கிற நல்ல கொழுப்பு அதிகமாக கிடைச்சது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுல அது இல்லாதனால தான் படிப்படியா நம்மளுடைய மூளை திறன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளுடைய காக்னிட்டிவ் பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப குறைவானதான் இந்த பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நான்வெஜ் சோர்சஸ்ல நிறைய கிடைக்கும். அப்ப நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், யாருக்கெல்லாம் இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், சின்ன வயசுல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே மெட்டாமைண்ட் தேவை. குழந்தைங்க எத்தனை வயசுக்கு மேல கொடுக்கலாம்னா 12 வயசுக்கு மேல மெட்டாமைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா அந்த டெஸ்டிங் ட்ரையல் வந்து 12 வயசுக்கு மேலதான் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு மேல கொடுக்கறதுனால அவங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷன், படிப்புல கவனம் அதிகமா செலுத்துவாங்க, ஞாபக சக்தி நல்லா இருக்கும், கவன குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப சுறுசுறுப்பா வேகமா சப்ஜெக்ட் வந்து அவங்களால கத்துக்க முடியும்.
அடல்ட்ஸ், யங் அடல்ட்ஸ் அப்படின்னா படிக்கிறவங்களும் சரி, காலேஜ் போறவங்க ஆர் ஜாபுக்கு போறவங்க, ஸோ மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே என்ன சொல்லலாம், எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய ஞாபக சக்தி, ரொம்ப ஸ்மார்ட்டா நம்மளுடைய வேலையில ஆர் நம்ம பிசினஸ்ல இப்போ நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் போய் பார்ப்பீங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம ஸ்மார்ட்டா வந்து நம்ம பேச தெரியணும். அப்போ இதெல்லாமே என்ன சொல்றோம், எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அதே போல மெமரி ரீகால், ஈவன் என்னைக்கோ ஒரு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனா இன்னைக்கும் நம்மளால அதை ரீகால் பண்ணி நம்மளால அதை ஞாபகப்படுத்தி பேசிக்க முடியும். அதான் என்ன சொல்றோம், மெமரி ரீகால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன் பிட்வீன் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வயதானவர்கள், பிகாஸ் நார்மலா 60 வயசை தாண்டிட்டாலே என்ன ஆகுது, இந்த மூக்கு கண்ணாடி இருக்கும், மூக்கு கண்ணாடியை வந்து தலையில சொருகிருப்பாங்க, ஆனா கண்ணாடி எல்லா இடத்துலயுமே தேடுவாங்க. இன்ஸ்டன்டா அந்த மெமரி ஞாபகம் வந்து மறந்து போயிட்டே இருக்கும். இந்த கவன குறைபாடுகள்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால 12 வயசுல இருந்து எத்தனை வயசுல இருக்கிறவங்களுக்கு வேணாலும் தாராளமாக மெட்டாமைன் கொடுக்கலாம். மெட்டாமைன் வந்து ஒரு சூவபிள் டேப்லெட், சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான். அப்படியே சூ பண்ணி இதை மெட்டாமைன் சாப்பிடலாம். டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்த கேட் நம்ம பார்க்கக்கூடியது இம்யூனிட்டி பூஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்திக்கான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பில்லர் நம்ம பார்த்தோம், ப்ரிவென்ஷன். ஸோ ப்ரிவென்ஷன், ஏன் ப்ரிவென்ஷன் வேணும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தா தான் நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஸோ இம்யூனிட்டி பூஸ்ட்ல ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நோனி. நோனிங்கிறது என்ன, நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை. இன்ஃபேக்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல அதிகமாக விளையக்கூடிய ஒரு பழ வகை. இதுல வந்து செரோனின் அப்படின்னு ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இருக்கு. இந்த செரோனின் வந்து நோனியில ப்ரோசெரோனின் அப்படின்னு சொல்லும். நம்ம நோனி எடுக்கும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணுது, ப்ரோசெரோனினை ஜெரோனினா கன்வெர்ட் பண்ணும். நோனியோட முக்கியமான வேலை, அடிப்படையான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும்னா, நம்ம செல்களோட கதவுகளை திறந்து ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துறது நோனியோட முக்கியமான வேலை. அதனால்தான் நோனி என்ன சொல்றோம், பெஸ்ட் டைஜஸ்டிவ் என்சைம், செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை நோனியில உண்டு. கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஸோ புற்றுநோய் இருக்கிறவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்பு, கீமோ ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கும்போது அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். நோனி எடுக்கிறதுனால நோனி வந்து அந்த கேன்சர் செல்களை தவிர்த்து நல்ல செல்களை பாதுகாக்கக்கூடியது. ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நோனி ரெகுலராக எடுக்கிறதுனாலே புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். நோனி அனால்ஜெசிக்னா என்ன, வலி நிவாரணி, வலி தாங்கக்கூடிய சக்தியை வந்து நோனி அதிகப்படுத்தும். ஸோ காமனா எந்த மாதிரியான வலி இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம நோனியை வந்து தாராளமாக ஆட் பண்ணலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது வீக்கம். இன்ஃப்ளமேஷன்ங்கிறது என்ன, வீக்கம். இந்த வீக்கம் எதோட வெளிப்பாடுனா, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயம் போயிடுச்சுன்னா உடனே நம்ம உடல் அந்த வீக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நோனி எடுக்கிறதுனால அந்த உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஆன்டி ஆக்சிடென்ட், நச்சு பொருள், நம்ம உடம்புக்குள்ளே உருவாகக்கூடிய பல நச்சு பொருள்கள் இருக்கு, அதை தடுக்கக்கூடியது நோனி. ஏன்னா இந்த நச்சு பொருள் உற்பத்தி தான் கேன்சர் மாதிரியான பல நோய்கள் வருவதற்கான காரணம். நோனி எடுக்கிறதுனால நம்ம மூளையில செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், மன அழுத்தம் அதிகமாகும். ஸோ நோனி அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுனால மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அதே போல மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன், இது இம்பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு தூக்கமே வராது. ஸோ நோனி அந்த மெலட்டோனினை பேலன்ஸ் பண்றதுனால நமக்கு சரியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை நோனியில இருக்கு. அதே போல பூச்சிகள், ஆன்டி ஹெல்மந்த் அப்படின்னா இன்செக்டிசைட் தான், பூச்சி புழு இதெல்லாமே அழிக்கக்கூடிய தன்மை நோனியில இருக்கு. முக்கியமாக நம்ம வயிறு குடல்ல இந்த பூச்சிகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டைஜஷன் ஒழுங்கா இருக்காது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நோனி கொடுக்கறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்த முடியும். அதே போல நோனிக்கு கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் நோனி எடுக்கலாம். கொலஸ்ட்ரால், முக்கியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும். அண்ட் ஆக்சிடேஷன் நச்சுப்பொருள் உருவாகக்கூடிய இந்த தன்மையை குறைக்க முடியும். கிளாட் ப்ரிவென்ஷன், ரத்தம் கட்டுதல், முக்கியமா மூளையில இதயத்துல பிளட் கிளாட் ஆகாம தடுக்கக்கூடியது நோனி. நோனி எவ்வளவு இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடல் பாசி, சமுத்திர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பாரினா. ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு மனித குலமே உயிரோட இருக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஸ்பைரலா இருந்தா மட்டும்தான் முடியுங்கிறாங்க. ஏன்னா
60 to 75% வெஜிடபிள் புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியது ஸ்பைருலினா இந்த கடல் பாசியில. ஏன் புரோட்டீன்ஸ் அதிகமாக வேணும்? ஏன்னா அந்த புரோட்டீன்கிறது ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன், நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து. அது வெஜிடபிள் புரோட்டீனா இருக்கிறதுனால நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியும். அதே போல பாலிசாக்கரைட்ஸ் இதுக்காக சர்க்கரை, நம்ம உடலுக்கு ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து என்ன? சர்க்கரை. கிட்டத்தட்ட ஒரு 15% சர்க்கரை ஸ்பைருலினாக்குள்ள இருக்கு. GLA அப்படின்னு சொல்லுவோம், காமா லினோலிக் ஆசிட். இந்த GLAங்கிறது இது ஒரு நல்ல கொழுப்பு, ஒமேகால இருக்கக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு. தாய்ப்பால்ல இந்த GLA இருக்கு, அதை தவிர ஸ்பைருலினால மட்டும்தான் இருக்கு, வேற எந்த விதமான உணவுலையும் கிடையாது. அயர்ன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம், மினரல்ஸ், நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான மினரல்ஸும் இருக்கு. அதே போல விட்டமின் A, விட்டமின் C, விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் D, எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கக்கூடியது ஸ்பைருலினா. நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபைகோ, சைனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா கரோட்டீன்ஸ். ஸோ இதுல பிக்மெண்ட்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் ஸ்பைருலினா. ஸ்பைருலினா எடுக்கிறதுனால இது கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்துல நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. ஹைப்போதைராய்டு, அதாவது தைராய்டு லெவல்ஸ் வந்து தைராக்சின் ஹார்மோன் லெவல் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹைப்போ கண்டிஷன்ல மட்டும் ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல ஸ்பைருலினா எடுக்கும்போது இது வந்து வயிறு அப்படியே திம்முன்னு ஆகும், ஸோ பசி இருக்காது. அப்போ உடல் எடை குறைக்கணும், வெயிட் லாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்பைருலினா எடுத்துட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். மெயினா விட்டமின் B12. இன்ஃபேக்ட் இந்த விட்டமின் B12 பெரும்பாலும் பியூர் வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு இந்த B12 கிடைக்காது, நான்வெஜ் சோர்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸ்பைருலினால ரிச் சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12. எதனால? ரத்த சோகை ஏற்படாமல் இருக்க முடியும். ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஸ்பைருலினா எடுக்கிறதுனால அந்த ஹீமோகுளோபின் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பீட்டா கரோட்டீன்ஸ்னால கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் இருக்க முடியும். அண்ட் மெயினா இதுல இருக்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்பு வராமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. செலினியம் முக்கியமான ஒரு மினரல் இதில் இருக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்கலாம். ஸோ பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது ஒன்று PCOD, கருப்பைகள் சுற்றி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லும். ஸோ ஸ்பைருலினா அந்த நீர்க்கட்டிகளை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், இந்த பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற பாதிப்பு, அதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸ்பைருலினா. ஸ்பைருலினா எடுக்கிறதுனால மிஸ்கேரேஜ்ங்கிறது என்ன? கரு உருவாகும், ஆனா கர்ப்பத்துல அந்த கரு தங்காம கலைஞ்சு போக ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஸ்பைருலினா கொடுக்கறதுனால இந்த எண்டோமெட்ரியம் இதை பலப்படுத்துறதுனால கரு இழக்காமல், கரு கலையாமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஃபர்டிலிட்டி, ஸோ கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து பிரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ஸ்பைருலினா கொடுக்கலாம். ஏன்னா ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த ஊட்டச்சத்து கரெக்டாக கிடைச்சிச்சுனாலே, ஃபோலிக் ஆசிட் அயனோட சப்ளிமெண்டேஷன் கிடைச்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கரு உருவாகும். ஸோ இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக ஸ்பைருலினா கொடுக்கலாம். 3 கேப்சூல் டெய்லி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு பாருங்க. சீம்பால்லேருந்து உருவாக்கக்கூடியதான் கொலஸ்ட்ரம்ங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ கொலஸ்ட்ரத்துல 5 விதமான இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, 3 முக்கியமான பெனிஃபிட்ஸ். கொலஸ்ட்ரம்லையுமே எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள், புரோட்டீன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே இதுல இருக்கு. 2வது நோய் எதிர்ப்பு சக்திக்கான விஷயங்கள். ஸோ நம்ம உடம்புல எத்தனையோ விதமான சென்சார்ஸ் இருக்கு. ஸோ இந்த சென்சார் எல்லாமே ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும்? நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். 3வது வளர்ச்சிக்கான தேவைகள். ஸோ ஹைட் வேணும், வெயிட் வேணும், பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இதுக்கும் கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். சருமத்துல வரக்கூடிய அலர்ஜி, நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய அலர்ஜி கண்டிஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி திரும்ப வேகமாக குணம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் எந்த சப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே கொலஸ்ட்ரம் ஒன்று ஆட் பண்ணலாம். ஏன்னா கொலஸ்ட்ரம் அந்த ரெக்கவரி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம். திரும்ப மசில் மாஸ், இந்த போன் மாஸ் வந்து ரீபில்ட் ஆகும். ஸோ ஸ்கின் நல்லா சாஃப்டா இருக்கணும், நல்ல எலாஸ்டிசிட்டி இருக்குன்னா கொலஸ்ட்ரம் எடுத்துட்டு வரலாம். ஈவன் கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால ஞாபக சக்தி இம்ப்ரூவ் ஆகும். 3 கேப்சூல் கொலஸ்ட்ரம் டெய்லி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரணும். சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அலோவேரா. அலோவேரால 20 வகையான அமினோ ஆசிட்ங்கிற புரதச்சத்துக்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அலோவேரா வந்து 200க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அலோவேரா பொறுத்த வரைக்கும் இது எந்த விதமான கிளைமேட்லயுமே ஈஸியா வளரக்கூடிய ஒரு
தாவர வகை. அலோவேரால எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா நம்முடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது என்ன ஆகும், கிருமிகள் உடம்புக்குள்ள நோயை ஏற்படுத்தும். ரெண்டாவது, நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நோய் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். ஸோ அலோவேரா சோத்து கற்றாழை எடுக்கிறதுனால உடல் உஷ்ணத்தை குறைக்குது. அதே போல நம்ம உடலோட தன்மையை ஆல்கலைன், அதாவது கரியமில தன்மையாக மாற்றக்கூடியது. அலோவேரா எடுக்கிறதுனால நம்ம பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். அலோவேரா எடுக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அலோவேராவும் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அலோவேரா எடுக்கிறதுனால தலைமுடி பிரச்சனை, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, அந்த முடி கால்கள் வந்து வலுவா இல்லை அப்படின்னா அலோவேரா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், முகப்பரு, பிளெமிஷஸ், ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகுது, அங்கங்க கட்டி மாதிரி வருது, ரேஷஸ் மாதிரி வருதுன்னா அதற்கும் அலோவேரா டெஃபினட்டா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஈறுகள்லேருந்து ரத்த கசிவு போன்ற பிரச்சனை இருந்தாலும் அலோவேரா ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அலோவேரா வந்து செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். நல்ல பசி எடுத்து சாப்பிட வைக்கக்கூடிய தன்மை அலோவேரால இருக்கு. மலச்சிக்கல் இல்ல லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அலோவேரா கொடுக்கலாம். ஸோ அலோவேரா எடுக்கிறதுனால நம்ம பாடி மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். பாடி மெட்டபாலிசம்ங்கிறது என்ன, ஊட்டச்சத்தோட செரிமானம் நல்லா இருக்குது. அந்த ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன், நம்ம ஒரு செல்களுக்குள்ள அந்த அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அலோவேரா. 3 கேப்சூல் அலோவேரா டெய்லி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆம்லா. ஆம்லாங்கிறது என்ன, முழு நெல்லிக்காய். ஸோ முழு நெல்லிக்காய்க்கு எத்தனையோ மருத்துவ குணம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஆம்லால அதிக அளவில் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் சி. அது மட்டும் இல்லாம நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ஆம்லால. பொதுவாக சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி வந்து சளி பிடிக்கும், கொஞ்சம் கிளைமேட் மாறிச்சுன்னா இல்லை சில்லுன்னு தான் சாப்பிட்டா உடனே சளி பிடிக்குங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களா ரெகுலரா ஆம்லா எடுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தொந்தரவு வராது. மேபி வருஷத்துல ஒரு டைம் ஹார்ட்லி வந்தா பெரிய விஷயம். ஆம்லாக்கு எத்தனையோ விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆம்லா எடுக்கிறதுனால தலைமுடி உதிர்வு தடுக்க முடியும், முடி கால்கள் பலப்படுத்த முடியும். ஸோ ஹேர் லாஸ் தடுக்கிறதுக்கு ஆம்லா எடுக்கலாம். அதே போல இள நரை வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஸோ ஏற்கனவே நரை வந்துச்சு சார், இப்போ ஆம்லா எடுத்தா முடி கருப்பாகுமா அப்படின்னா டெஃபினட்டா மாறாது. ஏன்னா அந்த முடி ஏற்கனவே வந்து அந்த செல்ஸ் வந்து இறந்து போச்சு. ஸோ அந்த டெத் செல்ஸ் இருக்கிறதுனால திரும்ப அந்த இடத்துல அந்த முடி வந்து கருப்பா மாற வாய்ப்பே கிடையாது. அந்த முடி உதிர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புதுசா வரக்கூடியது மேபி அது கருப்பா வரலாம். ஆம்லா எடுக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வை கோளாறுகள், குளுக்கோமா இல்ல கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஈவன் ஆம்லா எடுக்கிறதுனாலுமே புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆம்லா எடுக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக ஆம்லா எடுத்துட்டு வரலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய இந்த வயிறு வலி, மசில் கிராம்ஸ், மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிவயிறுல பிடிச்சி அப்படியே அந்த வலி வந்து அதிகமாக இருக்கும். அந்த பீரியட்ஸ் டைம்ல ஆம்லா எடுக்கிறதுனால மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஆம்லா எடுக்கிறதுனால எலும்புகளோட தேய்மானம், ஆர்த்ரைட்டிஸ் இல்ல ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த கண்டிஷன்ஸ்லயுமே ஆம்லா எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். ஆம்லா எடுக்கிறதுனால சிறுநீர் பையில, பித்த பையில இருக்கக்கூடிய கல்லை உடைக்கக்கூடிய தன்மை ஆம்லா கொண்டு. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி இந்த கல் இருந்துச்சுன்னா அப்போ ஆம்லா வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ 3 கேப்சூல் ஆம்லா வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரோம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம வெறும் வயிறு அப்படின்னு சொன்னோம். மேபி சில பேர் யோசிக்கலாம், சார் வெறும் வயிறுனா காலையிலேயே வந்து இவ்வளோ கேப்சூலையும் வந்து நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். எஸ், நம்ம ஒரு டைம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு, அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் போய் கிடைக்கிறதுக்கு சராசரியா 4 மணி நேரம் எடுக்கும். காலை நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா 12 மணிக்கு உங்க வயிறு காலி, விச் மீன்ஸ் எம்டி ஸ்டொமக். அப்ப அந்த டைத்துல நீங்க சப்ளிமெண்ட் போடலாம். அதே போல இன்னொரு 4 மணி நேரம், 12 மணிக்கு சாப்பிட்டீங்களா, ஒரு 4 மணி நேரம் போச்சா, 4 மணி நேரம் கழிச்சு திரும்ப வயிறு காலி. அப்ப அந்த எம்டி ஸ்டொமக்ல ஒரு கேப்சூல் போடலாம். அதுல வெறும் வயிறு எம்டி ஸ்டொமக்ங்கிறது காலையில மட்டும் வருது கிடையாது. ஒரு நாளைக்கு 6 முறை, ஏன்னா 24 மணி நேரத்துல எவ்ரி 4 hours எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 முறை நம்ம வயிறு காலியா தான் இருக்கும். எப்படி வேணாலும் இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடியது கார்டியோ கேர். இதயம், ரத்த குழாய்கள், ரத்தம், இது மூன்றும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் இது மூன்றுமே சேர்ந்ததுதான். இதய துடிப்பு மஸ்ட், அது இல்லாம நம்ம உயிரே இல்லை. ரெண்டாவது ரத்த ஓட்டம்,
ரத்த ஓட்டம் இருந்தா தான் நம்ம உடலுக்கு வெப்பமே இருக்கும், அந்த டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் இல்ல, நம்ம உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரே வேற. மூன்றாவது ரத்தம். ஸோ குவாலிட்டி ஆஃப் ரத்தம் அது நல்லா இருந்துச்சுன்னா தான் என்ன ஆகும், நம்ம செல்கள் ரத்தத்துல 4 விதமான செல்கள் இருக்கு. அந்த செல்கள் ஹெல்த்தியா இருக்கும். சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே இருக்குது எங்க ரத்தத்துல. அப்போ இந்த சிஸ்டம் இது ஹெல்த்தியா இருக்கணும். பட் பொதுவா என்ன ஆகும்னா இந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லுவோம். ரத்த குழாய்கள் நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரத்த குழாய்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம உடம்பு டோட்டலா இந்த நியூட்ரிஷன் சப்ளை பண்றது இந்த ரத்த குழாய்கள் தான். இந்த ரத்த குழாய்கள்ல என்ன ஆகுது, இப்ப நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாறிடுச்சு. ஜங்க் ஃபுட்டுங்கிறது நிறைய தின்ன ஆரம்பிச்சிட்டோம். கொழுப்பு நிறைந்த உணவுகள் நம்ம நிறைய தின்ன ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த கொழுப்புங்கிறது என்ன, ஒரு மாதிரி பிசுபிசுப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. இந்த கொழுப்பு ரத்த குழாய்கள்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல படிப்படியா இந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். இப்ப நம்ம வீட்லயே இந்த தண்ணி போகக்கூடிய குழாய் இருக்கு. இந்த குழாயில அடைப்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஸ்லோ டவுன் ஆகிட்டே வரும். அதே போலதான் நம்ம உடம்புக்கு ரத்த குழாய்களை கொழுப்பினால் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்ப ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன் இத கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, ரத்த குழாய்களோட இந்த எலாஸ்டிசிட்டி விரிவுத்தன்மை குறையும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பெட்ரோல் டியூப் தான், நம்ம 2 வீலர்ஸ்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் டியூப். ஏன்னா இந்த டியூப் புதுசா இருக்கும்போது நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். பட் அதே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா கெட்டியா மாறிடும், ரொம்ப ஹார்டாயிடும். அதே போலதான் ரத்த குழாய்களோட அந்த இறுகுத்தன்மை அதிகமாயிடும். எதனாலுமே பிளட் சர்க்குலேஷன் குறையும். அப்போ அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் வெஸ்டீஜ் ஃபிளாக்ஸ் ஆயில். ஆலி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபிளாக்ஸ். ஸோ ஜென்ரலாகவே ஃபிளாக்ஸ் எடுக்கிறதுனால ரத்த குழாய்கள்ல இந்த கொழுப்புனால அடைப்பு இருந்ததுன்னா அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை ஃபிளாக்ஸ்க்கு உண்டு. ஃபிளாக்ஸ்ல என்ன அதிகமா இருக்குன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. இதுல கலோரிகள் அதிகமா ஆட் ஆகாது. அப்ப உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிளாக்ஸ் ஆயில் எடுக்கலாம். அதே போல ஃபிளாக்ஸ் எடுக்கிறதுனால ஹைப்போ எந்த விதமான தைராய்டு கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அந்த தைராக்சின் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ தைராய்டு கண்டிஷன்ஸ்ல ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததா கொலஸ்ட்ரால் இந்த லெவல்ஸை குறைக்கிறதுனால ஒரு பக்கம் உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும், சீரான ரத்த ஓட்டமும் ஏற்படும். இதுல இருக்கக்கூடிய லிக்னன்ஸ்ங்கிற முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இது வயோதிக தன்மையை குறைக்கக்கூடியது. ஸோ நல்லா நான் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும், யங்கா இருக்கணும், அந்த இளமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலராகவே ஃபிளாக்ஸ் ஆயில் எடுக்கலாம். இது நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடியதுங்கிறதுனால செரிமான சக்தி அதிகமாகும். பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒன்று, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் எதனால ஏற்படுதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படும். ஸோ ஃபிளாக்ஸ் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுனால பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். அதே போல 50 வயது நெருங்கக்கூடிய பெண்களுக்கு படிப்படியா பீரியட்ஸ் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். மெனோபாஸை ரீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. பொதுவாக மெனோபாஸ் ரீச் ஆகக்கூடிய பெண்கள் பயங்கர கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அப்நார்மலா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு லைஃபே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரீமா போகும்போது என்ன ஆகுதுன்னா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பையில புற்றுநோய் ஏற்படலாம். ஸோ மெனோபாஸ் அடையக்கூடிய பெண்கள் ஃபிளாக்ஸை ரெகுலரா எடுத்துட்டு வர்றதுனால அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அவங்களுக்கு கேன்சர் மாதிரி நோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஃபிளாக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வர. ரத்த ஓட்ட குறைபாட்டில் இன்னொரு கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்த குழாயோட விரிவுத்தன்மை. ஸோ ஒரு நார்மலான ரத்த குழாயில ஒரு நாளைக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7200 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடுது. அப்ப இந்த 7200 லிட்டர் ரத்தம் இது பாதிக்கிறதுக்கு ஒரு காரணம் அதோட இந்த விரிவுத்தன்மை குறையறதுனால. ஸோ ஆர்ஜினின்ங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஆர்ஜினின் இது என்ன ஆகுது, ரத்த குழாய்களுக்குள்ள ஒரு ஷாக் மாதிரி கொடுக்கும். இந்த கரண்ட் பாஸ் ஆனா எப்படியா அந்த மாதிரி ஒரு ஷாக் கொடுக்க என்ன ஆகுது, சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். அதனால ரத்த ஓட்டம் பழையபடி சீராகும். அப்ப ஆர்ஜினின் எடுத்து ரத்த ஓட்டம் சீராச்சுனாலே ஹை பிளட் பிரஷர் அதை திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வரலாம். ஏன்னா பிளட் ஹார்ட் பீட்ல இருந்து பிளட் சர்க்குலேஷன் ஸ்ட்ரீம்லைன் ஆயிருக்கு. அத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கரோனரி ஆர்டரி டிசீஸ், இந்த மாதிரி பல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆர்ஜினின் எடுத்துட்டு வரலாம். ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்கிறவங்க, ஈவன் இன்ஃபேக்ட் பாடி பில்டிங் பண்றவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, இவங்களுக்குலாம் ஜென்ரலா என்ன வேணும், அடிஷனல் பவர் எனர்ஜி அதிகமா தேவைப்படும்.
ஸோ L-arginine இவங்க எடுக்கிறதுனால இன்னும் இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல ஸ்டாமினா, இந்த பவர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். L-arginine எடுக்கிறதுனால மூளை மற்றும் சிறுநீரகம் இது ரெண்டுத்தோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு என்னன்னா இந்த காலில் இந்த நரம்புகள் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும், ரத்த ஓட்டம் அதுக்குள்ள இருக்காது. L-arginine ஈவன் சுருண்டு இருக்கக்கூடிய நரம்புக்குள்ளேயுமே ரத்த ஓட்டத்தை புஷ் பண்ண முடியும். L-arginine எடுக்கிறதுனால செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இல்ல ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன், இல்ல விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு L-arginine ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சரி, விந்தணுக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் சரி L-arginine ரெக்கமெண்ட் பண்ணலாம். L-arginine ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஒரு 200 ml தண்ணி, முக்கியமா அந்த தண்ணி வந்து கண்ணாடி டம்ளர்ல எடுத்துக்கணும். ஏன்னா மெட்டல் டம்ளர்ஸ் தான் எடுத்தோம்னா அது L-arginine ரியாக்ட் ஆகும். ஸோ எப்போ எடுக்கலாம்? காலையில வெறும் வயிற்றுல ஒரு பேக்கெட் ஃபுல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 200 ml தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உடனடியாக குடிச்சிடும். L-arginine பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அந்த ஸ்வீட்னஸ், சுக்ரலோஸ் இருக்கு, பிளஸ் பொமோகிரானேட் இதெல்லாமே இருக்கிறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். மற்றபடி யார் வேணாலுமே L-arginine எடுத்துட்டு வரலாம். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஒரு அணுக்களுக்குள்ளயுமே மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒன்று சொல்லுது. இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். மைட்டோகாண்ட்ரியாங்கிறது என்ன? பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பவர் ஹவுஸ் இது ATP, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், இதுதான் எனர்ஜி. நமக்கு எனர்ஜி இருக்குன்னா அந்த ATP அதை கன்வெர்ட் பண்றதுனால தான் கிடைக்கும். நம்ம செல்களுக்குள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளையுமே பார்த்தீங்கன்னா சராசரியா 1000 to 200 மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அது முக்கியமாக ஹார்ட்ல, மூளையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 to 20,000 மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்கு. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியா அதை எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கோஎன்சைம் Q10 இது தேவைப்படுது. இந்த கோஎன்சைம்ங்கிறது இது ஒரு விட்டமின் மாதிரி. ஸோ விட்டமின்ங்கிறது பொதுவாக சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கோஎன்சைம் கிடைக்கல அப்படின்னா எனர்ஜி உற்பத்தி செய்ய முடியாது. பொதுவாகவே இந்த கோஎன்சைம் Q10 நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகுது. ஆனா வயது ஏற ஏற இந்த கான்சென்ட்ரேஷன், இதோட ஜெனரேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 20 வயசுல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தெம்பு 40 வயசுல இருக்கிறது இல்லை. 40 வயசுல நம்ம செய்யக்கூடிய வேலைகளை 60 வயசுல கூட செய்ய முடியறது இல்லை. 60 வயசுல இருக்கக்கூடியது 80 வயசுல நம்மளால செய்ய முடியறது இல்லை. அப்ப என்ன ஆகுது? ஒரு 20ல இருந்து படிப்படியா நம்ம வயது ஏற 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 இந்த கோஎன்சைம் நம்ம உடம்புக்குள்ள குறைஞ்சிட்டே வருது. நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியறது இல்லை. அதனாலேயே ஆட்டோமேட்டிக்கா இந்த கான்சென்ட்ரேஷன் குறையும் பொழுது அந்த எனர்ஜியும் குறைய ஆரம்பிக்குது. இதை ஏன் கார்டியோ கேர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் ஹார்ட் மசில்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 90% கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் தேவைப்படும். இதை தவிர ஜென்ரலா கல்லீரலுக்கு கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்காக. கணையத்துல வீக்கம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்காக கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சிறுநீரகத்துல ஸ்டோன்ஸ் ஆர் வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், சொரியாசிஸ் மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தால் கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். விந்தணுக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். தலைமுடி உதிர ஆரம்பிக்குதுன்னா அந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அதற்காக கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். மேஜரா ஹார்ட் மசில்ஸ், 90% ஹார்ட் மசில்ஸ்க்கு கோஎன்சைம் தேவைங்கிறதுனால தான் நம்ம கார்டியோ கேர்ல இந்த ப்ராடக்டை கொண்டு வந்தோம். ஸோ கோஎன்சைம் Q10 இது ஈஸ்ட்ல இருந்து ஃபெர்மெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். டெய்லி 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரலாம். ஸோ செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு கோஎன்சைம் Q10 ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது கோகோனட் ஆயில் கேப்சூல். வெஸ்டீஜ் கோகோனட் ஆயிலுக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பல கோகோனட் ஆயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய் எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா கொப்பரையில இருந்து தயாரிக்கிறாங்க. அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுலதான் கொழுப்பு, முக்கியமா LDL கெட்ட கொழுப்பு வந்து இதுல அதிகமாக உற்பத்தி ஆகும். ஆனா வேற வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா வர்ஜின் கோகோனட் ஆயில். இந்த வர்ஜின்னா என்ன? ஒரு தேங்காய் முழு வளர்ச்சி அடைஞ்ச அந்த தேங்காவை பறிச்சு கோல்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் தான் வர்ஜின் கோகோனட் ஆயில். ஸோ அந்த வர்ஜின் கோகோனட் ஆயில் தான் வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில். ஸோ இந்த கோகோனட் ஆயில்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆல்பா லிப்போயிக் ஆசிட், ALA அப்படின்னு சொல்லுவோம். இந்த ALA இதுவும் இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்ல ஒரு வகை. அதை தவிர MCT மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட். இந்த ட்ரைகிளிசரைட் பொதுவா
ட்ரைக்ளிசரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது கெட்டது. பட் இதுல இருக்கக்கூடிய மீடியம் செயின்ங்கிறதுனால நம்ம பாடி ஈஸியா அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ வெர்ஜின் கோகோனட் ஆயில் ஒரு வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் எடுக்கிறதுனால இன்ஸ்டன்டா நம்ம மூளைக்கு, இதயத்திற்கு, கல்லீரலுக்கு எனர்ஜி வந்து போய் கிடைக்கும். அண்ட் இந்த கோகோனட் ஆயில் பொறுத்த வரைக்கும், வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃபாஸ்டா கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ கரோனரி ஆர்டரி டிசீஸ் ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட நோயில இருக்கிறவங்க அவங்களுக்கு கோகோனட் ஆயில் கேப்சூல் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிளஸ் கோகோனட் ஆயில்ல லாரிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ இருக்கு. இந்த 2 ஊட்டச்சத்துக்கள் இருக்கனால தலைமுடி ப்ராப்ளம் இருக்கு, தலைமுடி உதிருது அப்படின்னா விட்டமின் இ குறைபாடுனால. ஸோ அவங்களுக்கு கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் இதுவும் செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். இன்ஃபேக்ட் உடல் எடையை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் கோகோனட் ஆயில் எடுக்கிறது என்ன, ஃபேட்டை வந்து பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் ரிடக்ஷன் வேணும்னு நினைக்கிறோம், வெயிட் லாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கோகோனட் ஆயில் எடுக்கலாம். அதே போல பசியை தூண்டும், செரிமான சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது. கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். இதுவும் எப்பன்னா சாப்பிடும்போதே சேர்த்து கேப்சூலை முழுங்கிடும். ஸோ 2 வாய் சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு 2 கேப்சூலை போட்டு முழுங்கிட்டு விடலாம். அதே போல காலையில ஒரு டைம், நைட் ஒரு டைம், 4 கேப்சூல் அட்லீஸ்ட் குறைஞ்சது 2லேருந்து 4 வரைக்கும் எடுக்கும். ஸோ நம்ம கன்வீனியன்ஸ் எப்படி இருக்கும் அதற்கேற்றாற் போல நம்ம எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 3 கேட்டகரி வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வெஸ்டீஜ் பிரைம்ங்கிற இந்த கேட்டகரி இம்யூனிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அடுத்த 3வதா கார்டியோ கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். பிகாஸ் நான் டைமிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் பார்ப்பேன். ஸோ கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் இப்போ நமக்கு வந்து செஷன் அந்த டைம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அனதர் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நடத்தின சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அது ரிலேட்டடா கேட்கலாம். நடத்தாத ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம அதை பத்தி பேச வேணாம். பிகாஸ் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி உங்களுக்கு புரியும். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா இது வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. எனது உப உணவு, துணை உணவு, பசிச்சா சாப்பிட்றோமா அதே போலதான் சப்ளிமெண்ட்ஸ். நீங்க பிஃபோர் ஃபுட்டும் எடுக்கலாம், ஆஃப்டர் ஃபுட்டும் எடுக்கலாம். 1 மணி நேரம் கேப் மட்டும் விட்டீங்கன்னா, ஏன்னா என்னோட ஹேபிட் எந்த சப்ளிமெண்ட் நான் எடுத்தாலுமே சரி அது எம்டி ஸ்டொமக்ல தான் நான் எடுப்பேன். ஒன்று பிகாஸ் டிராவலில் இருப்போம், ஆர் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கணும் மறந்து போயிடும். அதனால நான் எப்போதுமே வந்து மோஸ்ட்லி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நான் மார்னிங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபுல் ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணலை, பட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுங்கள். அந்த 4 பில்லர்ஸ் இதான் ஃபார்முலா. ஒரு பில்லருக்கு ஒரு ப்ராடக்ட், இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணீங்கனாலே போதும். இப்போ இம்யூனிட்டி பூஸ்ட் நம்ம பார்த்தோம். இம்யூனிட்டி பூஸ்ட் பொறுத்த வரைக்குமே அது இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரிவென்ஷன். கார்டியோ கேர், ஸோ கார்டியோ கேர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே என்னன்னா பேலன்சிங். அந்த 3வது பில்லர்ல அந்த அதுல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுல வரும். செகண்ட் பார்த்தோம் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ்ல நாளைக்கு நம்ம பார்க்கும்போது அதுவும் நம்ம கிளியரா புரியும். ஸோ அந்த 4 பில்லர்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்னொன்னா கவர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஸோ ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னோட 2வது கேள்வி, அதாவது எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுங்கிறதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்ப்போம். ஐ ஹோப் இது வரைக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சார் கரெக்ட் சார், உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. கம்ப்ளீட்டா வந்துட்டு இன்னைக்கு ட்ரைனிங் வந்து ஆசம். ஏன்னா வந்துட்டு எதுக்காக நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுக்கணும், யார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. என்னோட டீமுக்கு வந்துட்டு இது வந்து நல்லா போய் பதிவாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு அவேர்னஸ், இந்த ஒரு எஜுகேஷன் தான் நான் வந்து ரொம்ப 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 எதிர்பார்த்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து இது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கீங்க. நானுமே வந்துட்டு ஒரு 10 அண்ட் எபோவ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றேன். L-arginine எல்லாமே நானும் வந்து யூஸ் பண்றேன், யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப வந்து எல்லாமே வந்துட்டு சார் ஒன் பை ஒன்னா சொல்லும்போது உங்களுக்கு இது நம்ம ட்ரை பண்ணலாம்ப்பா, இது நம்ம ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தோணும் இல்லையா? அது மாதிரி வந்து தோன்றதுல மாசத்துக்கு நீங்க உங்க பர்ச்சேஸ் நீங்க பிளான் பண்ணுவீங்க இல்லையா? இப்ப கன்சிஸ்டன்சி பண்றீங்க, இல்ல வந்து 60 PV கன்சிஸ்டன்சி பண்றீங்க,
அப்படிங்கும்போது நீங்க மாசத்துக்கு ஒவ்வொரு சப்ளிமெண்டா ஒன்னொன்னா மாசம் மாசம் ஆட் பண்ணீங்கன்னா கூட போதும். நானும் வந்துட்டு இந்த 10 சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரே மாசத்துல பர்ச்சேஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் ஸ்பைருலினால் ஆரம்பிச்சேன். அப்புறம் சீபக்தான் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சீபக்தான் அப்புறம் ஐ சப்போர்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு கிரில் ஆயில், அப்புறம் ஏர் அண்ட் சப்போர்ட், அப்புறம் ரீசெண்டா தான் வந்து கோம்பயாட்டிக்ஸும் அப்புறம் இன்னொரு இதுவும் ஆட் பண்ணேன். அப்புறம் நோனி எனக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிச்சு. அது மாதிரி வந்துட்டு எல்லாமே அப்படியே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் L-arginine மார்னிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங் சாப்பிடணும், அந்த ரத்தம் வந்து வேகமா ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங்ல பார்த்து நான் அது வந்து ஒரு 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 அது ஒரு 15, 12 பேட்சஸ் தான் இருக்கும். நம்ம மார்னிங் வந்துட்டு குடிக்கிற மாதிரி. நான் அது வந்து ஒரு 10 டேஸ் 10 டேஸ்ல காலியாயிரும் இல்லையா? வீட்ல இருக்கவங்க 1, 2 அவங்க வீட்ல இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணாங்க. அது மாரி அது ஒரு ரவுண்டு நான் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் இது எல்லாமே ஹெல்த் தான் ஓகேங்களா? நம்ம வந்துட்டு பெட்டரான இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்றதுக்காக தான் ஓகேங்களா? அதனால வந்துட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணா தான் உங்களுக்கு கீழ வரவங்களுக்கு இல்ல நீங்க யாருக்காவது நம்பிக்கையா ரெக்கமெண்ட் பண்ண முடியும். சும்மா பிவி வரணுங்கிறதுக்காக நாம வந்துட்டு சும்மா ஏனோ தானோ நம்ம வந்து பண்றத விட இது வந்து உண்மையாலுமே வொர்க் அவுட் ஆகுது, நல்லா வந்து ரிசல்ட் குடுக்குதுங்கும்போது, நாம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனப்பூர்வமா நம்ம வந்து விரும்பி நம்ம சொல்லும்போது பிசினஸும் நல்லா நடக்கும். நம்மளும் வந்துட்டு நேசிச்சு பண்ற மாரி ஒரு ஃபீல் நமக்குள்ள வரும். ஓகேங்களா? நாளைக்கு ட்ரெய்னிங் வந்து கண்டிப்பா வந்து இதோட பார்ட் 2 இன்னைக்கு 3 கேட்டகரி நம்ம பார்த்தோம். மீதி இருக்கிற ப்ராடக்ட்ஸ பத்தி நாளைக்கு நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். சார் கரெக்ட் தானங்க சார்? எஸ். மீதி இருக்கக்கூடிய கேட்டகரியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு தென் ஃபைனலா ஒரு க்ளோசிங் டச். எதுக்காக இந்த க்ளோசிங் டச் அப்படின்னா, இதுல ஒரு 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 பிசினஸ்க்கான சில டிப்ஸும் வந்து அத வச்சு நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், எப்படி வந்து நமக்கு ப்ராடக்ட்ட ஒருத்தருக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதோட நாளைக்கு வந்து நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் இன்னொரு ஒரு சிம்பிள் ஃபார்முலா வந்து சொல்லித்தரேன். ஏன்னா இந்த டோஸ் நிறைய பேருக்கு அடுத்த ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, அந்த டோஸ் வந்து எவ்வளோ சார் குடுக்கணும், எப்படி சார் குடுக்கணும் அப்படின்னு வருது. சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இதுல வந்து டோஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, 30 கேப்சூல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, டெய்லி அட்லீஸ்ட் 1 ஆச்சும் எடுக்கணும். ஐ ரிப்பீட், 30 கேப்சூல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டா இருந்துச்சுன்னா, அது டெய்லி 1 எடுக்கணும். லைக் காம்பியோட்டிக்ஸ் இருக்கு, மெட்டாமைன் இருக்கு. இதெல்லாம் டெய்லி 1 எடுத்தீங்கனாலே போதும். 60 கேப்சூல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டா இருந்துச்சுன்னா, டெய்லி 2 கேப்சூல் எடுங்க. 90 கேப்சூல்ஸ் இல்ல 100 கேப்சூல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டா இருக்கா, டெய்லி 3 எடுங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு டப்பால இவ்வளவு கேப்சூல் இருக்கணும் டிசைன் பண்ற காரணமே அதுதான். பேசிக்கா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு எடுக்கணும், 1 எடுக்கணுமா, 2 எடுக்கணுமா, 3 எடுக்கணுமாங்கிறது அந்த ப்ராடக்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேப்சூல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க டோஸ் நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்க ஒரு நாளைக்கு 10 கேப்சூல் நீங்க போட்டீங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம பாடிக்கு தெரியும் எவ்வளவு வரைக்கும் போனா நல்லது, அதை தாண்டினா அது எப்படி கெட்டதுன்னு தெரியும். அதனால எவ்வளவு எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கும், மீதி எல்லாம் வேஸ்டா கழிவுகளை நம்ம உடம்பு விட்டு வெளியில போயிடும். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த சிம்பிள் ஃபார்முலா இந்த டோசேஜ் பொறுத்து, ஏன்னா ப்ராடக்ட் ஆர்டர் ஃபார்ம் எல்லாருமே கையில வச்சிருக்கீங்க. அந்த ஆர்டர் ஃபார்ம்ல எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேப்சூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுமா, அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் கேப்சூல்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அது 1 மந்தோட கன்சம்ஷன் தான். 90 கேப்சூல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்கி நான் 3 மாசம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப எப்படி நம்ம இன்கம் சம்பாதிக்கிறது? ஸோ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அது 1 மந்த் கோட்டா தான். ஸோ அந்த 1 மந்த்ல அந்த டோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்றோம். அப்ப ரீபர்ச்சேஸ் பண்ணா தான் அடுத்த மாசம் நம்ம வாங்குவோம். ஏன்னா என்னோட ஃபார்முலா நான் ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருக்கேன். ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஏன் 2 வருஷம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அப்ப ஒன்ஸ் இந்த 2 வருஷம் அந்த ஃப்ரேம் எடுக்க போறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், மாசம் மாசம் முடிச்சு ரீபர்ச்சேஸ் பண்ணாதானே நமக்கு இன்கமும் வரும், பிசினஸும் குரோ ஆகும், நிறைய கன்சியூமர்ஸும் வருவாங்க. ஸோ 2 ஆஸ்பெக்ட் ஃப்ராங்கா நம்ம பேச வேண்டிய விஷயம் இது. இது வந்து அப்படியே மறக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுவுமே இதுல கிடையாது. ஃபைன். மிஸ்டர் சரவணன் சொல்லலாம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. ரொம்ப கிளியர். ஏன்னா வந்து நல்லா ரொம்ப கிளியரா இருந்தது இந்த பாயிண்ட். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வாங்கி வச்சுட்டு சும்மா நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கிடையாது. நம்ம அதை கரெக்ட்டா சாப்பிடணும் இல்லையா? நம்ம வந்து சாப்பிட்டோம்னா தான் வந்து நமக்கு வந்துட்டு அது ரிசல்ட்டா இருக்கும். நானுமே வந்துட்டு இந்த நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ்ல அது கம்ப்ளீட் ஆன உடனே நான் அடுத்தடுத்து வாங்கியிருக்கேன். ஸ்பைருலினாலாம் இப்ப 3வது டப்பா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா வந்துட்டு டெய்லி 3 அப்படிங்கிறது கம்பல்சரி. ஒரு நாளைக்கு நான் சாப்பிடுறேன். பட் 1 நாள் 2 நாள் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது ஃபீல் பண்ண வேண்டியதில்ல. பட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது 3 நம்ம சாப்பிட்டுட்டு வாங்க. 1, 2 நாள் ஏதாவது மிஸ் ஆகுதுங்கிற பட்சத்துல நம்ம அதனால ஒன்றும் பெருசா கேர் பண்ண வேண்டாம். நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்களும் இப்ப ட்ரை பண்ண ஆரம்பிங்க. சார் வந்து ரொம்ப 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 எக்ஸலண்டா வந்து இன்னைக்கு ரொம்ப கிளியரா ரொம்ப தெளிவா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்க டீமுக்காக வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து பேசுனதுக்காக, ட்ரைனிங் எடுத்ததுக்காக தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சோ மச். நம்ம நாளைக்கு ட்ரைனிங்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபைன், ஷூர். ஸோ நாளைக்கு ஆன் டாட் 5 o'clock மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்த். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நமக்கு பார்ட் 2 ட்ரைனிங் இருக்கு. இன்னைக்கு ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்திருக்கும். இன்னைக்கு மிஸ் ஆனவங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு வந்துட்டு வேற ஒரு கேட்டகரியில தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து திரும்ப புதுசா பேச ஆரம்பிப்பாங்க. அந்த கேட்டகரியை அவங்க கூட கண்டினியூ பண்ணட்டும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து என்கிட்ட இன்னைக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 5 o'clock அப்படிங்கிறது எனக்கு ஆஃபீஸ் டைமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் வந்து நான் யூடியூபோட லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு லைவ் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு ட்ரைனிங் வந்துட்டு நமக்கு வந்து யூடியூப்லயும் லோட் ஆயிருக்கு. நீங்க யூடியூப் வீடியோ கூட நீங்க அதுக்கப்புறம் யாராவது டவுன்லைன்ஸ் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு பார்ட் 2 ட்ரைனிங் இருக்கு. மிஸ் பண்ணாம நாளைக்கு வந்து நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இப்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். அவங்களையும் நாளைக்கு வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. மீட்டிங் ட்ரைனிங்க பார்க்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு மீட்டிங் நீங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. பை.